குட் மார்னிங். கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம். நான் புதிய ஒரு செக்ஷனை போறோம் இன்னைக்கு. நான் நேற்று லைட்டா இந்த செக்ஷனை பார்த்திக்கிறோம். ரைட். ஃபிக்ஸ் இன்கம் செக்யூரிட்டிஸ்ன்ற செக்ஷனுக்கு தான் நாங்கள் போறோம். ஃபிக்ஸ்ட் இன்கம் செக்யூரிட்டிஸ், இதுல பேர்ல உங்களுக்கு விளங்கும். ஃபிக்ஸ்ட் இன்கம் அந்த செக்யூரிட்டியில இன்வெஸ்ட் பண்றதுனால கிடைக்கிற வருமானம் ஃபிக்ஸ்டு ஆயிக்குது. ஃபிக்ஸ்ட் இன்கம் செக்யூரிட்டிஸ், அது எவ்வளவு காலத்துக்கு நாங்க இன்வெஸ்ட் பண்றோமோ அந்த அவ்வளவு காலத்துக்கும் அதோட வருமானம் எங்களுக்கு ஃபிக்ஸ்டு ஆயிக்குது. இதுல வேற வேற வெரைட்டிஸ் இருக்கலாம். ஆனா நாங்க ஃபிக்ஸ்ட் இன்கம் நிலையான வருமான பத்திரங்கள், நிலையான வருமான பத்திரங்கள்னு தான் இதை நாங்க சொல்வோம். What is FIS? What is fixed income? Fixed income da enna? An investment that provides a return in form of fixed period payments and the eventual return of principal at maturity. The investor பீரியால வந்து ஒரு வரைவிலக்கணத்தை நான் இங்க தந்திக்கிறேன். அதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் குறிப்பிட்ட காலத்துக்கு குறிப்பிட்ட வீதத்துல வருமானத்தார அந்த இன்வெஸ்ட்மெண்ட் நாங்க சொல்றோம் அந்த ஃபிக்ஸ் இன்கம் செக்யூரிட்டிஸ். ஃபிக்ஸ் இன்கம் செக்யூரிட்டிஸ்னா நான் சொல்லலும் இப்போ 5 இயர்ஸ் நாங்க இன்வெஸ்ட் பண்ணிக்கிறோம். இப்போ 5 இயர்ஸ்க்கும் எங்களுக்கு 5% படி வருமானம் கிடைக்கும். அதுதான் வந்து இந்த ஃபிக்ஸ்ட். எங்களோட வருமானம் ஃபிக்ஸ்ட் ஆயிடுச்சு. அதே நேரம் அட் த மெச்சூரிட்டி நாங்க இன்வெஸ்ட் பண்ணது எங்களுக்கு திருப்பி கிடைக்கும். நாங்க இன்வெஸ்ட் பண்ணினது எங்களுக்கு திருப்பி கிடைக்கும். ஆக FIS என்பது ஒரு நிலையான வருமானத்தை பெற்று தருகின்ற ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு நாங்க முதலீடு செய்கின்ற ஒரு முதலீட்டைத்தான் நிலையான வருமான பத்திரங்கள் என்று நான் சொல்வோம். ஆகவே ஒரு குறிப்பிட்ட காலம் குறிப்பிட்ட ஒரு வீதத்துல எங்களுக்கு கிடைக்கும். இதுல வேற வேற வெரைட்டிஸ் இருக்கலாம். நாங்க இப்ப பாக்குறது ஓவராலா FIS என்ன என்ற அந்த விஷயம் தான். மேலோட்டமாக FIS என்பது என்ன, இதுக்குள்ளால வேற வேற ஆப்ஷன்ஸ் வரலாம். அந்நேரம் நிலையான வருமானமா இல்லையா, காலம் எப்படி அப்படின்றதெல்லாம் வரும். ஆனா நாங்க பொதுவாக ஒரு FIS ஃபிக்ஸ் இன்கம் நிலையான வருமான பத்திர முதலீடு என்பது ஒரு நிலையான காலத்துக்கு நிலையான வருமானத்தை தரக்கூடிய, அதே நேரம் அந்த முதிர்வு காலத்துல காலம் முடிகிற நேரம் நாங்க இன்வெஸ்ட் பண்ணப்பட்ட தொகையை திருப்பி கிடைக்கின்ற அந்த ப்ராசஸஸ் தான் நாங்க சொல்வோம் முதிர்ச்சி FIS என்று நாங்க அதை சொல்வோம். வாட் ஆர் ஃபிக்ஸ் இன்கம் செக்யூரிட்டிஸ்? நிலையான வருமான பத்திரங்கள் என்பது ஒரு கடன் கருவியாகும், ஒரு டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். இது வந்து ஒரு டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். இது பாதுகாப்பு, நிலையான வட்டி செலுத்துதல் மற்றும் முதிர்ச்சியை அடையும் போது அசல் திருப்பி செலுத்தல் போன்ற வடிவங்களில் வருமானத்தை வழங்குகிறது. இதுல வந்து என்னன்னா பாதுகாப்பு எப்படின்னா, நாங்க அரசு வெளியிடுகின்ற திரைசேரி, உண்டியல் அல்லது முறி இவைகள்ல இன்வெஸ்ட் பண்ற நேரம் அரசு ஒரு நாளும் அதை டிஃபால்ட் பண்ணாது. நான் நேரத்தோடையும் பார்த்திக்கிறேன் சொல்லி, அரசு குறைந்தபட்சம் மணி பிரிண்ட் பண்ணி சரி இத திருப்பி கொடுக்கும். ஆகவே இங்க வந்து நாங்க பார்க்கிற என்ன விஷயம்டா, நிலையான வருமான பத்திரங்கள் என்பது ஒரு கடன் கருவி. அது ஒரு பாதுகாப்பான நிலையான வட்டியை
வட்டியை தரக்கூடிய மற்றும் முதிர்ச்சி அடையும் போது நாங்க இன்வெஸ்ட் பண்ண தொகை எங்களுக்கு திருப்பி கிடைக்கும். அசல் நாங்க என்ன தொகை இன்வெஸ்ட் பண்ணோமோ அது திருப்பி கிடைக்கும். போன்ற கருவி வடிவங்கள் அடுத்தது கருவிகள் அரசாங்கம் யார் இஷ்யூ பண்றது, யாருட கடன் பத்திரம், யாருட தேவைக்கு அரசாங்கம் தண்ட கடனை தனக்கு தேவையான நிதியை பெற்றுக்கொறதுக்கு இதை வெளியிடல். கம்பெனிஸ் தனக்கு தேவையான மேலதிக நிதியை பெற்றுக்கொறதுக்கு இதை பெற்றுக்கொள்ளலாம். பங்காளர்களோட பங்கு முதலீட்டை தவிர்ந்த தனக்கு தேவையான வேற மேலதிக முதலீட்டை பெற்றுக்கொள்ள மற்றும் பிற நிறுவனங்கள் அவற்றின் செயற்பாடுகளுக்கு நிதி அளிக்க வழங்கப்படுகின்றன. அந்த நிறுவனங்களோட செயற்பாட்டுக்கு நிதி அளிக்கிறதுக்கு தான் இந்த பிக்ஸ் இன்கம் செக்யூரிட்டிஸ் வழங்கப்படுது. அவை ஒரு நிறுவனத்தின் உரிமையாளர் ஆர்வத்தை ஏற்படுத்தாததால் அது உரிமையாளரா மாட்டார். ஒருவர் ஒரு பிக்ஸ் இன்கம் செக்யூரிட்டியை எடுத்ததுனால அவர் அந்த நிறுவனத்துக்கு கடன் கொடுத்தோரா மாறுவாரே ஒழிய அவர் அந்த நிறுவனத்தின் உரிமையாளர் அல்ல, பங்காளர் அல்ல. ஒரு ஆள் ஒரு பங்குகளை கொள்வனவு செஞ்சா அவர் ஆட்டோமேட்டிக்கா பங்காளரா மாறுவார். இங்க பங்குகள் அல்ல, இது ஒரு கடன் பத்திரத்தை கொள்வனவு செய்யறாரு. அந்த கடன் பத்திரத்தை கொள்வனவு செய்வதன் ஊடாக அவர் உரிமையாளர் என்ற இடத்துக்கு வரமாட்டார். ஆனால் அவை பேங்க்ரப்சி ஓ டிஃபால்ட் நிலையில், அதாவது ஒரு நிறுவனம் தான் பெற்ற கடனை திருப்பி செலுத்த இயலாத ஒரு நிலை வார நேரம், அந்த நிறுவனம் கலைக்கப்படுகின்ற நேரம், பங்குதாரர்களுக்கு கொடுக்கின்ற அந்த அவங்களோட நிறுவனம் பங்குதாரர் திருப்பி கொடுக்கறதுக்கு முந்தி இந்த கடன்காரருக்கு கொடுக்கணும். இத கடன் பத்திரக்காரர்களுக்கு கடன் கொடுத்ததன் பிறகு ஏதும் எஞ்சினால்தான் பங்குதாரர்களுக்கு கொடுக்கப்படும். ஆகவே இவங்க எப்பயுமே பங்குதாரரை விட அந்த கலைக்கப்படுற நேரம், ஒரு நிறுவனம் கலைக்கப்படுற நேரம் இவங்களுக்கு திருப்பி செலுத்துகின்ற அந்த விடயத்துல இவங்க முன்னுரிமை பெறுவாங்க. இவங்களுக்கு திருப்பி செலுத்திட்டு ஏதும் மிஞ்சாத்தான் நிறுவனம் பங்குதாரர்களுக்கு அதை பிரிச்சு கொடுக்கும். ஆகவே இவங்க முன்னுரிமை பெறுவாங்க. Why invest in FIS? ஏன் நாங்க FISல இன்வெஸ்ட் பண்ணணும்? ஒரு கடன் பத்திரத்துல ஏன் இன்வெஸ்ட் பண்ணணும், FISல் ஏன் முதலீடு செய்ய வேண்டும் என்ற ஒரு கேள்வி வந்தா, பல்வகைப்படுத்தல். இது என்ன பல்வகைப்படுத்தல்? இதுக்கு நாங்க டைவர்சிபிகேஷன் சொல்லுவோம். ஒரு முதலீட்டு நிறுவனம் தண்ட முதலீடுகளை விரிவுபடுத்துற நேரம் தண்ட ஆபத்தை குறைக்கிறதுக்கு என்ன செய்யும்டா, பல இடங்கள்ல முதலீடு செய்யும். உங்களுக்கு நல்ல ஒரு உதாரணம், பொதுவாக சொல்லப்படுகின்ற உதாரணம் தான் முட்டை, எக்கெல்லாம் ஒரே பாஸ்கெட்ல போட்டு நான் கொண்டு போகும்டா, அது ஒரு ரிஸ்க் ஆயிக்கும். ஏன்னா பாஸ்கெட் தவறி விழுந்தேன்டா அவ்வளவு முட்டையும் பழுதாயிடும். இதே 2-3 பாஸ்கெட்ல போட்டீங்கடா ஒன்று புழுந்தாலும் மற்ற 2 மிஞ்சும். இப்ப நீங்க 10 பாஸ்கெட்ல அந்த முட்டைகளை வச்சீங்கடா ஒன்று உளுந்தா 10ல் 1 தான் லொஸ்ட் ஆகும். 100ல இதே 100 பாஸ்கெட்ல வச்சா ஒன்று மிஸ் ஆயினா 100ல் 1 தான் வரும். ஆகவே அங்க அந்த இடரை என்ன செய்யறோம்னா குறைக்கிறோம். டைவர்சிபிகேஷன் ஹெல்ப் ரிடியூஸ் வாலட்டிலிட்டி இன் த போர்ட்ஃபோலியோ. அதாவது டிஃபரண்ட் மெச்சூரிட்டி, டிஃபரண்ட் ரிஸ்க் எக்ஸ்போஷர். நீங்க 10 கம்பெனில இன்வெஸ்ட் பண்ணிக்கிறீங்க, 10 கம்பெனிகளோட பங்குகளோட 10 கம்பெனில இன்வெஸ்ட் பண்ணிக்கிறீங்க. இல்லை நீங்க ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணிக்கிறீங்க, பொண்ட் மார்க்கெட்லயும் இன்வெஸ்ட் பண்ணிக்கிறீங்க. ஷேர் மார்க்கெட் டவுன் ஆகிக்கொண்டே போதும், உங்களுக்கு வருமானம் வராது. ஆனா இங்களை பொண்ட் மார்க்கெட் அது ஃபிக்ஸ் இன்கம் செக்யூரிட்டிஸ், கடன் பத்திரங்கள், அதுக்கு எப்படி வருமானம் வந்து கொண்டீங்க. ஓரளவுக்கு நீங்க பாதுகாக்கப்படுவீங்க. ஷேர் மார்க்கெட்ல ஷேர்ஸ்ல மட்டுமே இன்வெஸ்ட் பண்ணியிருந்தா மார்க்கெட் தொடர்ந்து உளுந்து கொண்டு போற நேரம் உங்களுக்கு வருமானம் வராது, உங்களுக்கு கிடைக்காது. வித்தாலும் நட்டத்துக்கு தான் நீங்க விற்கணும். ஆனா நீங்க உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் உங்கள்ட்ட இருக்கிற ஒரு 100 மில்லியன்ல 50 மில்லியனை நீங்க இன்வெஸ்ட் பண்ணிக்கிறீங்க ஃபிக்ஸ் இன்கம் செக்யூரிட்டிஸ். அப்ப அந்த பாட்டுக்கு வரும். இதுதான் டைவர்சிபிகேஷன். அந்த டைவர்சிபிகேஷனுக்குள்ளாலையும் இன்னும் டைவர்சிஃபை பண்ணலாம். அதை எப்படி பல்வகைப்படுத்தலாம்? உதாரணமாக நீங்க ஃபிக்ஸ் இன்கம் செக்யூரிட்டிஸ் போற நேரம் உங்களுக்கு கவர்மெண்ட் ஃபிக்ஸ் இன்கம் செக்யூரிட்டிஸ் எடுக்கலாம்,
கோஆப்ரேட்ஸ் கம்பெனிகளோட டிபெஞ்சர்ஸ் சொல்லுவோம், ஃபிக்ஸ் இன்கம் செக்யூரிட்டிஸ் எடுக்கலாம். கம்பெனிகளோட ஃபிக்ஸ் இன்கம் செக்யூரிட்டிஸை நீங்க எடுக்கிற நேரம் பல கம்பெனிகளோட ஃபிக்ஸ் இன்கம் செக்யூரிட்டிஸ் எடுக்கலாம். அப்போ ஒரு கம்பெனி டிஃபால்ட் பண்ணினாலும் அடுத்த இன்வெஸ்ட்மெண்ட் உங்களோட பாதுகாக்கப்படும். இப்ப இதுதான் டைவர்சிபிகேஷன்ன்றது வந்து பல்வகைப்படுத்தல் என்பது, உங்களோட போர்ட்போலியோ பட்டியல் பல்வகைப்படுத்தல் என்பது நீங்க இருக்கிற அந்த ஃபண்டை ஒரு இடத்துல கொண்டு போய் போடாம பல இடங்கள்லயும் இன்வெஸ்ட் பண்ற. அப்போ ஒன்று டிஃபால்ட் ஆயினாலும் மற்ற பாதுகாக்கப்படும். அது ஒரு முக்கியமான நோக்கம். போர்ட்போலியோவில் உள்ள நிலையற்ற தன்மையை குறைக்க உதவுகிறது ஒன்று. அடுத்து போர்ட்போலியோவில் நீங்க இதை பல இதுல இன்வெஸ்ட் பண்ற நேரம் டிஃபரெண்ட் மெச்சூரிட்டிஸ்னா சிலது 5 இயர் பாண்ட் ஆகிக்கும், சிலது 10 இயர் ஆகிக்கும், சிலது 3 இயர்ஸ் ஆகிக்கும். அப்போ இப்படி உங்களுக்கு தேவையான மாதிரி உடச்சி இன்வெஸ்ட் பண்ணலாம். உங்களோட கேஷ் ஃப்ளோ தேவை கேட்ப டிஃபரெண்ட் ரிஸ்க் எக்ஸ்போஷர்ன்ற நேரம் நீங்க கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரிஸ்க் குறைவாய்க்கும். ஏன்னா கவர்மெண்ட் வந்து தண்ட சொந்த கரன்சியில ஒரு இந்த பத்திரத்தை இஷ்யூ பண்ணிச்சுண்டா அந்த பத்திரத்தை கவர்மெண்ட் டிஃபால்ட் பண்ணாது ஒரு நாள். ஒரு கவர்மெண்ட் உதாரணமாக ஸ்ரீலங்கா கவர்மெண்ட் ருப்பி டினோமினேட்டட் ருப்பி இல்ல இஷ்யூ பண்ற திரைசேரி உண்டியல்கள் அல்லது திரைசேரி முறிகளை டிஃபால்ட் பண்ணாது. ஏன்னா அவங்களோட கவர்மெண்ட் செல்ல என்ன செய்யும், மணியை பிரிண்ட் பண்ணும். என் கவர்மெண்ட்டுக்கு அந்த அதிகாரம் இருக்குது, பிரிண்ட் பண்ற அதிகாரம் இருக்குது. சென்ட்ரல் பேங்க் ஊடாக சரி அந்த அதிகாரம் கவர்மெண்ட். அவே ஒரு கவர்மெண்ட் தண்ட கரன்சியில இஷ்யூ பண்ணின அந்த பாண்ட்ஸ் டிஃபால்ட் பண்ண. ஆனா கோஆப்ரேட்ஸ் நீங்க சும்மா சொல்லுங்களேன், ஜோன் கீல்ஸ் லோஸ்ட் ஆயினா அது செல்லில்லைன்னா அது பணி பிரிண்ட் பண்ணிடாது. அப்ப அங்க லோஸ்ட் வரும். ஆகவே அங்கே ஒரு இடர் ஒண்டிக்குது. ஆனா கவர்மெண்ட் செக்யூரிட்டியை விட ஜோன் கீல்ஸ் கடன் பத்திரத்துல வட்டி வீதம் கூடுதலாயிக்கும். ஒரு இன்வெஸ்டர்ஸ் வந்து இங்க பல்வகைப்படுத்துற நேரம் அவரோட போர்ட்போலியோல ஒரு சர்டன் பெர்சன்டேஜ் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ்ல வச்சுவார். சில அதாவது ரிஸ்க் டேக்கர்ஸ் ரிஸ்க் அவர்ஸ் ரெண்டு குரூப் இருக்கிறாங்க. ரிஸ்க் டேக்கர்ஸ் இடரை எடுப்பாங்க பயப்படாம. ரிஸ்க் அவர்ஸ்ண்டா அவங்க வந்து ரிஸ்க் எடுக்க அஞ்சுவாங்க, அவங்க ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க. அவங்க சில நேரம் அவ்வளோ அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டையும் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ்ல கொண்டு போடலாம். ஆனா ரிஸ்க் டேக்கர்ஸை பொறுத்தவரையில என்ன செய்வாங்கண்டா அவங்க வேற வேற கம்பெனிகள்டையும் எடுத்து அவங்களோட வருமானத்தை கூட்டிக் கொள்வாங்க. ஆனா அவங்க ரிஸ்க் டேக்கர்ஸ் அதை மைண்ட் வச்சுக்கொள்ளணும். அவங்க எடுக்கிற அந்த ரிஸ்க் சில நேரம் டிஃபால்ட் ஆயினா அவங்களுக்கு ஒரு லொஸ்ட்டை கொண்டு வரலாம். ஆகவே அந்த லொஸ்ட பாதிப்பெல்லாம் குறைக்கிறதுக்கு இப்படியான பல நன்மைகளை நோக்காக வச்சுதான் இந்த போர்ட்போலியோ பட்டியல் பல்வகைப்படுத்தல் நடவடிக்கை மேற்கொள்ளப்படுற. ஆகவே டைவர்சிபிகேஷன் ரிடியூஸ் வாலட்டிலிட்டி இந்த போர்ட்போலியோல வாலட்டிலிட்டியை குறைக்கும். அது எப்படி? நீங்க ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணிக்கிற பொண்ட் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணியிருந்தா ஷேர் மார்க்கெட் வந்து டவுன் ஆகுற நேரம் பொண்ட் மார்க்கெட் பாதுகாப்பா இருக்கும், ஒன்றும் நடக்காது. அப்ப உங்களோட போர்ட்போலியோ பாதுகாக்கும். அப்படி இல்லாட்டி பொண்ட் மார்க்கெட்ல பொண்ட் பிரைஸ் மாற்றம் ஒன்று ஏற்பட்டு வர பொண்ட் பிரைஸ் வந்து குறைஞ்சு கொண்டு போகுதுன்றா உங்களோட போர்ட்போலியோல ஒரு பாதிப்பு ஏற்படும். அதே பாதிப்பு அங்கே ஷேர் மார்க்கெட் கூடிக்கொண்டு போறேன்டா அதால ரிகவர் ஆகும். அவே ஒரு பேலன்ஸ் வாலட்டிலிட்டியை குறைச்சும். வாலட்டிலிட்டின்ற நேரம் அதாவது ஏற்ற இறக்கத்தோட தாக்கத்தை குறைக்கும். அடுத்தது வருமானம் பெறுது. அடுத்த நோக்கம் எஃப்ஐஎஸ்ல இன்வெஸ்ட் பண்றதுல முக்கியமான நோக்கம் வருமானம். கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ்ல நாங்க டிபாசிட்ல போட்டா எங்களுக்கு எவ்வளவு கிடைக்கும்? 3-2% கிடைக்கும். அதே சொல்லி நீங்க கவர்மெண்ட் செக்யூரிட்டி ஒன்ல இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இப்ப கிட்டத்தட்ட நீங்க 10 இயர் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ்ல இன்வெஸ்ட் பண்ணா 11%, 11.5% மாதிரி கிடைக்கும். அதே பணத்தை நீங்க ஒரு 5 இயர்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணா 10% மாதிரி கிடைக்கும். அப்ப நீங்க இப்ப உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. நீங்க பேங்க்ல கொண்டு போய் இன்வெஸ்ட் வச்சீங்கன்னா உங்களுக்கு 3-4% தான் கிடைக்கும். 3-4 இல்லை நான் நினைக்கிறேன். ஆனா அதே பணத்தை நீங்க இப்படி கவர்மெண்ட் அதே பணத்தை நீங்க 10 இயர் கோஆபரேட் பாண்ட் ஒன்ல இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா கவர்மெண்ட் பாண்ட் 11.5 உங்களுக்கு கோஆபரேட் பாண்ட்ல 12.5 இன்வெஸ்ட் பண்ணல் மாதிரி.
அப்ப அது இன்னொரு வருமானத்தை தரும். ஆனா நீங்க அங்க கவனமா இருக்கணும். நீங்க ஒரு ரிஸ்க் எடுக்கிறீங்க. அது கம்பெனியோட தன்மை அதில் பார்த்து இன்வெஸ்ட் பண்ணலாம். இங்க கவர்மெண்ட் 11.5 இஷ்யூ பண்ற நேரம் கோஆப்ரேட் வந்து கவர்மெண்டை விட ரிஸ்க்ன்றதுனால ஒரு பகுத்தறிவான இன்வெஸ்டர் என்ன செய்வாருண்டா, அது அந்த ரிஸ்க்கு ஒரு பிரீமியத்தை கேட்பாங்க, மேலதிகமா ஒரு தொகையை கேட்கும். அதுதான் 12.5% மாறும். அதை 1% ஒரு ரிஸ்க் பிரீமியம் ஆகவே இன்கம் ஏன் பண்றது. அடுத்தது ரிஸ்க். அடுத்த விஷயம் லோ ரிஸ்க் இன் இன்வெஸ்டிங் இன் பாண்ட்ஸ் இஷ்யூட் பை கவர்மெண்ட் கேரண்டீட் ஏஜென்சிஸ். ஒன்று கவர்மெண்ட் இஷ்யூ பண்ற பாண்ட், அடுத்து சில பாண்ட்ஸ் இஷ்யூ பண்ணும் சில பெரும்பாலும் கவர்மெண்ட் ரிலேட்டடான இன்ஸ்டிடியூஷன், அதை வந்து அதோட பேமெண்ட்ஸை கவர்மெண்ட் கேரண்டி. அடுத்தது டேக்ஸ் அட்வான்டேஜஸ். சில இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு டேக்ஸ் ஃப்ரீ ஒன்று இருக்கும், சில கம்பெனிகள் இன்வெஸ்ட் பண்ற நேரம் அதுக்கு டேக்ஸ் ஹாலிடே இருக்கும். இப்படி பல காரணங்கள் இதுல முக்கியம் பெறுகிறது. ஆகவே ஒரு FIS ஏன் நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும்னா இவ்வாறான பெனிஃபிட்கள் தான் எனக்கு கிடைக்கும். லோ ரிஸ்க், இன்கம், டிஃபரண்ட் எங்களோட வாலட்டிலிட்டி குறைக்கிறது, டிஃபரண்ட் மெச்சூரிட்டி, எங்களோட கேஷ் ஃப்ளோக்கு தேவையான மாதிரி இன்வெஸ்ட் பண்ணிக்கிறது. எங்களுக்கு ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணினா ஆஃப்டர் 5 years எங்களுக்கு கேஷ் வேணுமுண்டா, சில நேரம் 5 years 6 நேரத்துக்கு எங்களுக்கு ஷேர் மார்க்கெட்ல என்ன நடக்கும்னு தெரியாம. ஆனா பொண்ட்ல இஷ்யூ 5 year பொண்ட்ல இஷ்யூ பண்ணா எங்களுக்கு ஒவ்வொரு வருடம் இன்ட்ரெஸ்டும் கிடைக்கும். அட் த மெச்சூரிட்டி எங்களுக்கு அந்த தொகை திருப்பி ஃபுல்லா கிடைக்கும். அப்ப அது ஒரு பாதுகாப்பா இருக்கும். இப்படி பல நன்மைகள் இதுல காணப்படும். ஆனா நீங்க ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணா சில நேரம் நீங்க அந்த பொண்ட்ல 5 yearsல எடுக்கிற அந்த வருமானத்தை வித்தின் 1 or 2 yearsல எடுக்கவும் மேல்மைக்கும். அது மார்க்கெட் அந்த ஷேரோட தன்மை எல்லாத்துலயும் டிபெண்ட் ஆயிக்கும். ரைட். ரிஸ்க், அபாயங்கள். treasury bond, treasury bills do not have default risk. அதான் நான் நேரத்தோட உங்களுக்கு சொன்னேன் இந்த விஷயத்தை. unlike corporate debt, அதாவது treasury கவர்மெண்ட் இஷ்யூ பண்ற அந்த bondsோ பில்ஸோ வந்து டிஃபால்ட் ரிஸ்க், திருப்பி செலுத்த மாட்டாங்கன்ற அந்த ரிஸ்க் இல்லை. Since government have been vested with governments, in the government then have been vested with power of printing money. அவங்களுக்கு print பண்ணலாம். However, they are exposed to interest rate risk and liquidity risk. அது என்ன, இன்னும் புதிய 2 ரிஸ்க் வருது. ஆனா அந்த கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் நான் சொல்வோம் கில்டேஜ் செக்யூரிட்டிஸ், அல்லது அது வந்து டிஃபால்ட் இல்லை, அதில் டிஃபால்ட் ஆகாது கவர்மெண்ட். ஏன்னா ஹேஸ் பவர் டு பிரிண்ட் மணி. ஆனா அந்த கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸுக்கு வேற ரிஸ்க் இருக்குது. நாங்கள் அதை மார்க்கெட் ரிஸ்க்னு சொல்லுவோம். இன்ட்ரெஸ்ட் ரேட் ரிஸ்க் அண்ட் லிக்விடிட்டி ரிஸ்க். இன்ட்ரெஸ்ட் ரேட் ரிஸ்க் நாங்கள் மார்க்கெட் ரிஸ்க்னு சொல்லுவோம். இன்ட்ரெஸ்ட் ரேட் ரிஸ்க்ண்டா என்னன்னா, அதாவது பொண்ட் பிரைஸுக்கும் இன்ட்ரெஸ்ட் ரேட்டுக்கும் இடையில இன்வெர்ஸ் ரிலேஷன்ஷிப் காணப்படும். நல்லா குறிப்பா நோட் பண்ணிக்கோங்க. பொண்ட பிரைஸுக்கும் பொண்டோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டுக்கும் இடையில இன்வெர்ஸ் ரிலேஷன்ஷிப் காணப்படும். இன்ட்ரெஸ்ட் ரேட் மார்க்கெட்ல இன்ட்ரெஸ்ட் ரேட், உதாரணமாக நான் சொல்வோம் ஒரு பொண்ட் ஒன்று எடுக்கிற நேரம் இன்ட்ரெஸ்ட் ரேட் 5 ஆயிடுச்சு, 5% இன்ட்ரெஸ்ட் ரேட்ல எடுத்து. இப்ப என்ன நடக்குதுண்டா, பொண்ட்
பொண்ட இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து 5% 10% மாறுற நேரம் பொண்ட இன்ட்ரெஸ்ட் ரேட் 5% 10% மாறுற நேரம் என்ன நடக்கும்டா பொண்ட இன்ட்ரெஸ்ட் மார்க்கெட் இன்ட்ரெஸ்ட் ரேட் என்ன நடக்குதுன்னா 5 10 மாறுது. நாங்க இன்வெஸ்ட் பண்ணிக்கிறோம் 5%ல இப்ப இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து 10 மாறுது. மார்க்கெட் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஒரே மிக்க 10 ஆகாது, சில 1 or 2%. நான் ஈஸியா உங்களை விலைக்கு சொல்றேன். அப்ப என்ன நடக்கும்டா அந்த பொண்ட பிரைஸ், நான் சொன்னேன் இன்ட்ரெஸ்ட் ரேட்டுக்கும் பொண்ட பிரைஸுக்கும் இன்வெஸ்ட் ரிலேஷன்ஷிப், அதாவது எதிர்மறையான தொடர்பு காணப்படுது. எதிர்மறையான தொடர்பு காணப்படுறதுனால அதோட பிரைஸ் வந்து குறையும். அவே அது ஒரு ரிஸ்க். உதாரணமாக நீங்க 5% இன்ட்ரெஸ்ட் பேரிங் பொண்டை வந்து 100 rupeesக்கு வாங்கினீங்க. அப்ப அதோட கூப்பான்ன்றது அந்த அதில் அக்ரி ஆயின இஷ்யூ பண்ற நேரம் அக்ரி ஆயின இன்ட்ரெஸ்ட் ரேட் 5%. கூப்பான் நான் சொல்லுவோம், அதில் அட்டாச் பண்ணிக்கிற அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட். அந்த 5%ல நான் வாங்கினோம்டா 5%க்கே நாங்கள் வாங்கினோம்டா அது முகப்பெருமதி 100 ரூபாய்னா நாங்கள் 100 ரூபாய் கொடுத்தா வாங்கணும். ஏன்னா எங்களோட ரிக்வயர்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் 5. இப்ப என்ன நடக்குதுண்டா அந்த 5 பொண்ட இன்ட்ரெஸ்ட் ரேட் 10% கூடுது, 10% ஆகுது. 10% ஆகுற நேரம் 5% இன்ட்ரெஸ்ட் ரேட் உள்ள அந்த பொண்ட இது இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் மார்க்கெட்ல 10 ஆகுற நேரம் கூப்பனாக 5 rupees தான் பே பண்ணும். பேலன்ஸ் என்ன நடக்கும்டா அதோட முகப்பெருமதியிலிருந்து குறையும். ஆகவே 5% கிட்டத்தட்ட 75 rupeesக்கு வரும். 100 rupeesக்கு வாங்கின பொண்டு இப்ப மார்க்கெட் பிரைஸ் வந்து 75 rupees ஆக மாறும். 75 rupees மார்க்கெட் பிரைஸ் 75 rupees நாங்க 100 வாங்கினோம், இப்ப நாங்க விற்கிறோம்டா 75 தான் விற்கணும். அப்ப நாங்க 25 rupees, நான் உதாரணத்துக்கு சொல்றேன், சரி எக்ஸாக்ட் நம்பரை சொல்லல, லொஸ் ஏற்படுது. ஆகவே இன்வெர்ஸ் ரிலேஷன்ஷிப் கொண்டு இருக்குது இன்ட்ரெஸ்ட் ரேட்டுக்கும் அந்த பொண்டுல பிரைஸ். இதே இன்ட்ரெஸ்ட் ரேட் நாங்க 5க்கு வாங்கினேன்டா அது 5 அபவுண்ட் 5% வாங்கினோம். இப்ப வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் 4 ஆவினால் அதோட பிரைஸ் வந்து 100 100 விட கூடவா இருக்கும். 110 108 வைங்களே. இப்ப நாங்க 8 rupees லாபம் இல்லை. ஆகவே இன்ட்ரெஸ்ட் ரேட் கூடுற நேரம் பொண்ட பெறுமதி குறையும், இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைகின்ற நேரம் அந்த பொண்ட பெறுமதி கூடும். ஆகவே இன்வெர்ஸ் ரிலேஷன்ஷிப். ஆகவே however they are exposed to interest rate risk. அடுத்த விஷயம் என்னன்னா லிக்விடிட்டி ரிஸ்க். நாங்க இதே பார்த்துக்கிறோம், நான் திரும்ப உங்களை மீட் கொண்டு போறேன். லிக்விடிட்டி ரிஸ்க்னா என்ன? லிக்விடிட்டி ரிஸ்க் பொண்ட் ஒன்று நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கிறீங்க, கவர்மெண்ட் பொண்ட் வைங்க, கவர்மெண்ட் பொண்டை தான் நாங்கள் பேசுறோம். கவர்மெண்ட் பொண்டோண்ட ட்ரெஷரி பொண்டோண்ட பர்ச்சேஸ் பண்ணிக்கிற அதோட லிக்விடிட்டி ரிஸ்க்னா நீங்க முதல் நட்டம் இல்லாம பெரிய நட்டம் இல்லாம அவசரமா மார்க்கெட்ல விற்கல் மாய்க்கணும். மார்க்கெட்ல விற்கக்கூடிய மார்க்கெட்ல இருக்கிற அந்த பிரைஸுக்கு உங்கள்ட்ட இருக்கிற குவான்டிட்டி இனிஷியலும் உங்கள்ட்ட 1 billion worth of இந்த 5-year bond 5-year bond 1 billion-ஐயும் நீங்க உடனே விற்கணும். உங்களுக்கு அவசர கேஷ் தேவைப்பட்டுச்சு. அப்ப என்ன செய்யணும்னா நீங்க மார்க்கெட்ல போய் விற்க பார்ப்பீங்க. அந்த குறிப்பிட்ட பொண்டை வாங்குறதுக்கு 1 billion பொண்டையும் வாங்குறது மார்க்கெட்ல ஆட்களுக்கு மார்க்கெட் பிரைஸ்ல விற்கக்கூடிய நிலைமைக்கும். சில நம்ம பிரைஸை குறைச்சா நிறைய ஆட்கள் வந்து வாங்குவாங்க, நல்லா குறைச்சா வாங்குவாங்க. மார்க்கெட் பிரைஸ்ல மார்க்கெட்ல என்ன பிரைஸ் ப்ரிவேலிங் பிரைஸ் இப்ப என்ன நடைமுறையில் இருக்கிறோ அந்த பிரைஸ்ல விற்கலுமான்றதுதான் அந்த லிக்விடிட்டி ரிஸ்க். நாங்க போய்த்தோன்னே விற்று கேஷ் ஆக்கலுமான்றது. அப்படி இல்லைண்டா அதுவும் எங்களோட பொண்டை நாங்கள் விற்கக்கூடிய பிரைஸை வந்து குறைக்கும். அதுவும் எங்களுக்கு ஒரு இடராக காணப்படும். If a government issues securities that are not denominated in its local currency, இது முக்கியமான ஒரு விஷயம். ஒரு கவர்மெண்ட் இஷ்யூ பண்ணுது பாண்ட்ஸ், அது வந்து வேல்யூ வந்து ருபீஸ், டாலர், யூரோ பாண்ட் நான் சொல்லுவேன்.
ஈரோ பாண்ட். ஈரோல இஷ்யூ பண்ணதல்ல, ஒரு நாடு தண்ட கரன்சியில அல்லாம இன்னொரு கரன்சியில இஷ்யூ பண்ற அந்த பாண்டுக்கு சொல்ற பேர் தான் வந்து ஈரோ பாண்ட். இந்த ஈரோ பாண்ட் என்னன்னா, இப்ப இந்த ஒரு நாடு டாலர்ல இஷ்யூ பண்ணுச்சு, நாங்க இஷ்யூ பண்ணிக்கிறோம். ஸ்ரீலங்கா 2 வகையான டாலர் டினோமினேட்டட் பாண்ட்ஸை இஷ்யூ பண்ணிக்கு. ஒன்று சவரிங் பாண்ட், நாங்க ஸ்ரீலங்கா சவரிங் பாண்ட். அடுத்தது ஸ்ரீலங்கா டெவலப்மெண்ட் பாண்ட். சவரிங் பாண்டை பொறுத்த வரையில ஒரு நாடு தண்ட அடுத்த நாட்டு கரன்சியில டாலர்ல எடுப்போம். நாங்க உதாரணமா ஸ்ரீலங்கா டாலர்ல சந்தைக்கு வெளியில வெளிநாடுகளுக்கு ஆஃப்ஷோர்ல வெளிநாடுகளுக்கு இஷ்யூ பண்ணிக்குது டாலர் டினோமினேட்டட் சவரிங் பாண்ட்ஸ். அதை சொல்லுவோம் சவரிங் பாண்ட்ஸ். டெவலப்மெண்ட் பாண்ட்ஸ்ன்றது வந்து என்னன்னா டாலர் டினோமினேட்டட் ஆனா லோக்கல்ல இருக்கிற பேங்க்ஸ்களுக்கு இஷ்யூ பண்ணிக்குது. அவங்கள்ட்ட டாலர் இருக்கும், அல்லது அந்த பேங்க் வந்து டாலர்ஸை கொண்டு வரும் வேற அங்கே அவங்களோட கிளைண்ட் ஊடாக. நாங்கள் இஷ்யூ பண்ணிக்கிற லோக்கல் பேங்க்ஸ் இது ரெண்டும் டாலர்ல. நாங்கள் டாலர் டினோமினேட்டட் பாண்டை தான் இஷ்யூ பண்ணிக்கிறோம். இந்த டாலரை பிரிண்ட் பண்ணிடுமா எங்களுக்கு ஏலா. டாலர் இருந்தா தான் எங்களுக்கு அதுக்கு பே பண்ணலாம், டாலர் இல்லைன்னா எங்களுக்கு பே பண்ணிடலாம். அப்ப டாலர் இல்லாட்டி நாங்க பே பண்ண இல்லாட்டி நாங்க டிஃபால்ட் ஆகலாம். ஆகவே சவரிங் பாண்ட், டெவலப்மெண்ட் பாண்ட்ஸ் இது ரெண்டும் கவர்மெண்ட் இஷ்யூ பண்ணினாலும் கூட டிஃபால்ட் ஆகிறதுக்கு சந்தர்ப்பம் இருக்குது. எப்போது கவர்மெண்ட்டை தேவையான அளவு அதை ரீபே பண்றதுக்கு தேவையான போதுமான அளவு டாலர் இல்லாத சந்தர்ப்பம். ஆகவே for government issues securities that are not denominated in its local currency, அவருடைய சொந்த கரன்சியில் அல்லாம, there is a possibility of default which is depend on the sovereign risk of the country. அதாவது அந்த நாட்டின் சவரிங் ரிஸ்க்ன்ற நேரம் எங்களோட நாட்டோட சவரிங் ரிஸ்க் என்ன, அடுத்த நாடுகள் அதாவது அந்த கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சி நாட்டோட திருப்பி செலுத்துற ஆற்றலை வச்சு தீர்மானிக்கும் எங்களோட எவ்வளவு தூரம் நாங்க சவரி அந்த திருப்பி செலுத்தக்கூடிய ஆற்றல் எங்கள்கிட்ட ஈக்குதுன்றது. அடுத்தது டிவிபி ஆர்விபி செட்டில்மெண்ட், மினிமைஸ் செட்டில்மெண்ட் ரிஸ்க். உங்களுக்கு எதுவும் விளங்காட்டி கேட்கலாம், நானே பேசிட்டு போறேன், ஏதும் உங்களுக்கு டவுட் இருந்தா கேளுங்க. டிவிபி ஆர்விபின்னா டெலிவரி வர்சஸ் பேமெண்ட். இந்த பொண்ட் வந்து நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறோம், கவர்மெண்ட் பொண்ட் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணி நாங்கள் அதை செட்டில் பண்ணுற நேரம், அதுக்கு பே பண்ணுற நேரம் நாங்கள் என்ன செய்வோம்னா, இதை நான் சொல்கிற ரியல் டைம் க்ரோஸ் செட்டில்மெண்ட். ரியல் டைமில் டிவிபி என்ன செய்யும்டா டெலிவரி வர்சஸ் பேமெண்ட். டெலிவர் நாங்கள் டெலிவர் பண்ணுவோம், பேமெண்ட்ஸ் வந்தா அவை இது ஆர்டிஜிஎஸ் சிஸ்டம் ஒன்று மெயின்டைன் பண்ணி சொன்ன அதனூடாகத்தான் பெரும்பாலும் இந்த பெரிய தொகைக்குரிய டிரான்சாக்ஷனுக்கான பேமெண்ட்ஸ் நடைபெறும். அந்த பேமெண்ட்ஸ் நடைபெற நேரம் என்ன நடக்கும்டா, 2 நிகழ்வு ஒருக்களை நடந்தா தான் அந்த டிரான்சாக்ஷன் நடைபெறும். ஒன்று கேஷ், அடுத்தது அந்த செக்யூரிட்டி. ரெண்டும் சிஸ்டத்துக்குள்ள வந்தா தான் அது செட்டில்டா. இதுதான் டெலிவரி வர்சஸ் பேமெண்ட். கேஷ் வந்து செக்யூரிட்டிஸ் வராட்டி, உதாரணமாக ஏ கம்பெனி பி கம்பெனிட்ட வாங்கி பர்ச்சேஸ் பண்ணிது கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ, ஏ கம்பெனி வந்து வாங்கியிருந்தா ஏ கம்பெனி கேஷ் கொடுக்கணும், பி கம்பெனி செக்யூரிட்டியை கொடுக்கணும். இது ரெண்டும் ஆர்டிஜிஎஸ் சிஸ்டத்துல ரெண்டையும் இன்புட் பண்ணும். ஏ கம்பெனி கேஷை இன்புட் பண்ணும், கேஷ் அந்த டிரான்ஸ்ஃபர் ஆகிற அந்த ஆர்டிஜிஎஸ்க்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணும் கேஷ். அதே போல பி கம்பெனி செக்யூரிட்டிஸை டிரான்ஸ்ஃபர் பண்ணும். அப்ப ஆர்டிஜிஎஸ்க்கு ரெண்டும் ஒர்க்கரை எந்த டைம்ல சரியா வருதோ அப்பதான் அது செட்டில்மெண்ட் நடைபெறும். பி கம்பெனிலேருந்து ஏ கம்பெனிக்கு செக்யூரிட்டி டிரான்ஸ்ஃபர் ஆகும், ஏ கம்பெனிலேருந்து பி கம்பெனி கேஷ் டிரான்ஸ்ஃபர் ஆகும். ஏ பேங்க். அப்ப இந்த விஷயம் என்னன்னா டிவிபிண்டா டெலிவரி வர்சஸ் பேமெண்ட், ஆர்விபிண்டா ரிசீவ் வர்சஸ் பேமெண்ட். அவை ரெண்டுமே என்ன நடக்கும்னா ஒரு பாதுகாப்பான கொடுக்கணும். உதாரணமாக ஒரு ஆள் பே பண்ணாட்டி அந்த அடுத்த ஆள் சிஸ்டத்தை போட்டிருந்தாலும் பே பண்ணாத ஆளுக்கு அந்த செக்யூரிட்டி டிரான்ஸ்ஃபர் ஆகாது. ஆகவே இந்த டெலிவரி வர்சஸ் பேமெண்ட் சிஸ்டம் வந்து
ஒரு பாதுகாப்பான செட்டில்மெண்ட் சிஸ்டம். ஆனா இப்ப இப்படியும் நடக்கணும். ஒரு கவுண்டர் பார்ட்டி ஒரு வாங்கினரா கட்டாட்டி அது கேஷ் போகாது. ஆனா அந்த டிரான்சாக்ஷன் அங்கே நடைபெறாது. அந்த டிஃபால்ட் வந்து நடைபெறும். அதெல்லாம இது அந்த தீர்ப்பனவுல செட்டில்மெண்ட்ல இருக்கிற அந்த குறைபாட்டை நீக்கு டிவிபி. செட்டில் ஒரு பார்ட்டி கொடுத்துட்டு அடுத்த பார்ட்டி கொடுக்காமட்டா அப்ப ஒரு பார்ட்டி பாதிப்பு ஏற்படும். அப்ப இது பெரிய டிரான்சாக்ஷன்களை பொறுத்த வரையில, பெரிய மில்லியன் கணக்கான டிரான்சாக்ஷன்களை பொறுத்த வரையில இந்த டிவிபி தான் யூஸ் பண்ணுவாங்க. கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ்ல பெரும்பாலும் டிவிபி தான், டெலிவரி வர்சஸ் பேமெண்ட் சிஸ்டம் தான் காணப்படுது. ஒரு சந்தையின் வட்டி வீதத்தை தீர்மானிக்கின்ற காரணிகள் என்ன? வட்டி வீதத்தை என்னென்ன காரணிகள் தீர்மானிக்கும்? ஒரு டிட்டர்மைன் ஆஃப் மார்க்கெட் இன்ட்ரெஸ்ட் ரேட். மார்க்கெட்ல என்னென்ன காரணிகள் வட்டி வீதத்தை தீர்மானிக்கும்? ரியல் ரிஸ்க் ஃப்ரீ ரேட். ரியல் உண்மையான ஆபத்தில்லாத ரிஸ்க் இல்லாத ரிட்டர்ன் என்ன? இது ஒரு விஷயம். ரியல் ரிஸ்க் ஃப்ரீ ரேட். இன்ஃப்ளேஷன் பிரீமியம். உதாரணமாக இன்ஃப்ளேஷன் கூடிக்கொண்டே போகுதுண்டா இன்வெஸ்டர்ஸ் ரியல் ரிட்டர்ன், ரியல்டா உண்மை அவங்களுக்கு எவ்வளவு கிடைச்சது, இன்ஃப்ளேஷன் அட்ஜஸ்ட் பண்ணு. உதாரணமா நீங்க சொல்லுங்களே, உங்களுக்கு போன வருஷம் 8% கிடைச்சிச்சு. உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நீங்க டிபாசிட் போட்டிக்கிறீங்க, 5% கிடைச்சு லாஸ்ட் ஃபிக்ஸ்ட் டிபாசிட். இந்த வருஷம் உங்களோட டிபாசிட்டுக்கு 7% கிடைச்சிச்சு. 5 worth 7 worth பார்த்த பார்வையில் nominal term 7 is greater than 5. 7 worth நான் சொல்லுவோம். ஆனா லாஸ்ட் இயர் இன்ஃப்ளேஷன் 2%, this year இன்ஃப்ளேஷன் 9%. உங்களோட பர்ச்சேசிங் பவர் அல்லது ரியல் ரிட்டர்ன். நீங்க போன முறை லாஸ்ட் இயர் 5% கிடைச்சிச்சு, இன்ஃப்ளேஷன் 2%, நீங்க இன்ஃப்ளேஷன் 2% கழிச்சீங்கன்னா 3% நெட்டா கிடைக்கும். உங்களோட சொத்து 3% உண்மையா அதிகரிச்சு. திஸ் இயர் யூ ஆர் ரிசீவிங், உங்களுக்கு கிடைக்குது 7%, ஸ்டில் இன்ஃப்ளேஷன் 9%. அப்ப இன்ட்ரெஸ்ட் ரேட் 7% இந்த இன்ஃப்ளேஷனை கழிச்சா -2 ஆகும். உங்களோட சொத்துல பெருமதி -2 மாறி. அவை இன்ஃப்ளேஷனுக்கு ஒரு பிரீமியம், இன்ஃப்ளேஷன் கூடிக்கொண்டு போற நேரம் ஒரு பிரீமியம் உண்டு செலுத்தப்பட வேண்டும். உண்மையில இன்ஃப்ளேஷன் 9 ஆயிருந்தா இன்ட்ரெஸ்ட் ரேட் அதை விட கூட இருந்தா தான் ரியல் ரிட்டர்ன் உங்களுக்கு கிடைக்கும். உங்களோட சொத்து பெருமதி கூடும். உண்மையில வட்டி வருமானம் வந்தாலும் கூட நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண பெருமதி கூடாது. அது இன்ஃப்ளேஷனை விட உங்களுக்கு ஒரு தொகை தராட்டி. உதாரணமாக நல்ல ஒரு உதாரணம் சும்மா சொல்றேன். நீங்க கேஸ் மட்டும் வாங்குற ஒரு ஆள் நெடுங்களே, இப்ப கேஸ் நீங்க லாஸ்ட் இயர்ல கேஸ் வாங்கின எவ்வளவு, இப்ப எவ்வளவு வாங்கலாம்? உங்களோட வட்டி வீதத்தை வச்சு பாருங்க, அல்லது வாழ்க்கை செலவை வச்சு பாருங்க. அது அங்கீனதான் இன்ஃப்ளேஷன். இந்த ரியல் ரிட்டர்ன் முக்கியம். கேஸ் மட்டுமல்ல, அடுத்தடுத்த விஷயங்களோடும் கம்பேர் பண்ற நேரம் தெளிவா விளங்கும். ஆகவே உங்களுக்கு போன வருஷத்தை விட கூடின ஒரு வட்டி வீதம் இந்த வருஷம் கிடைச்சாதான் உங்களுக்கு அந்த இன்ஃப்ளேஷன் எஃபெக்ட வந்து கம்பன்சேட் பண்ணிடும். டிஃபால்ட் ரிஸ்க் பிரீமியம். அடுத்தது இயல்பு நிலை ஆபத்து பிரீமியம்டா டிஃபால்ட். ஒரு ஆள் வந்து கடன் வாங்கிக்கிறார், அவர் திருப்பி தள்ளித்தள்ள செலுத்துவார்ன்ற ஒரு ஆபத்தை நாங்க எடுத்துக்கிறோம். நாங்க கவர்மெண்ட் எடுத்தா எங்களுக்கு தெரியும், கவர்மெண்ட் நாங்க பொண்டை வாங்கினோம்டா, ருப்பி டினோமினேட்டட் பொண்டை வாங்கினோம்டா கவர்மெண்ட் ஷூரா செலுத்து. ஆனா நான் கோஆப்ரேட் வாங்கினோம்டா, கோஆப்ரேட் பொண்டை வாங்கினோம்டா திருப்பி செலுத்தாதுக்கான பாசிபிலிட்டிஸ். அப்ப எப்பயுமே கவர்மெண்ட் பொண்டை விட இந்த கோஆப்ரேட் பொண்டுக்கான வட்டி வீதம் கூடுதலா இருக்க வேண்டும். அடுத்தது லிக்விடிட்டி ரிஸ்க் பிரீமியம். நாங்க பார்த்தோம்
சில பாண்ட் நல்லா ட்ரேட் ஆகிக்கொண்டே இருக்கும். அதுக்கு ஒரு ரிஸ்க் இல்லை, வேண்டிய நேரம் போயிலும் விற்கலும் ரிஸ்க் வரும். சிலது வந்து ட்ரேட் ஆகாது, விற்பனை ஆகாது. நாங்கள் விற்கிறேன்னா குறைஞ்ச ஒரு விலைக்கு தான் விற்கணும். அப்ப என்ன நடக்கும்டா, அங்கேயும் எங்களுக்கு ஒரு பிரீமியம் வேண்டும். இதுவும் எங்களோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டை தீர்மானிக்கின்ற ஒரு காரணியா இருக்கு. மெச்சூரிட்டி ரிஸ்க் பிரீமியம். உதாரணமாக நீங்க இன்வெஸ்ட் பண்ணிக்கிறீங்க ஒரு கோஆபரேட் டிபெஞ்சர்ஸ். கோஆபரேட் வந்து உங்களுக்கு தெரியும் நல்லா பேச்சு கொண்டிருக்கு. நீ ஒரு 2 year பொண்டை வாங்கினா 2 yearsல டிஃபால்ட் ஆகிறதுக்கான சான்ஸ் குறைவு. ஆனா 10 yearsல என்ன நடக்கும் எங்களுக்கு தெரியும், காலம் கூட. அப்ப அங்க ரிஸ்க் கூட. அடுத்த 10 years ஆனது இன்ட்ரெஸ்ட் ரேட் என்னவாகும் எங்களுக்கு தெரியும். எங்களுக்கு எப்படி எங்களுக்கு கிடைக்கிற இன்ட்ரெஸ்ட் இன்கம் ரீஇன்வெஸ்ட் பண்ணணும் தெரியும், காலம் கூட. அப்ப அந்த காலத்துக்கு டேர்ம் பிரீமியம் நாங்கள் சொல்லுவோம். இல்லாட்டி மெச்சூரிட்டி காலம் கூடுற நேரம் அதுக்கான பிரீமியம் வந்து கூடணும். இந்த ஃபேக்டர்ஸ், இந்த காரணிகள் தான் ஒரு நிறுவனத்தோட வட்டி வீதத்தை தீர்மானிக்கின்ற, ஒரு டிபெஞ்சர்ஸ், ஒரு FIS நிலையான கடன் பத்திரத்தின் வட்டி வீதத்தை தீர்மானிக்கின்ற காரணிகளாக காணப்படுது. Why do government issue debt securities? ஏன் ஒரு கவர்மெண்ட் கடன் பத்திரங்களை இஷ்யூ பண்ணணும்? இது வந்து டு மீட் பட்ஜெட் டிஃபிசிட். கவர்மெண்ட்டுக்கு ஏன் கடன் தேவைப்படுதுண்டா, கவர்மெண்ட் வருமானம் கவர்மெண்ட் செலவை ஈடு செய்யறதுக்கு போதாது, அது பற்றாக்குறை ஒன்று ஏற்படும். அந்த பற்றாக்குறையை ஈடு செய்யறதுக்கு கவர்மெண்ட் இருக்கின்ற கடன் மூலம்தான் கவர்மெண்ட் பட்ஜெட் டிபாசிட்டுக்காக கவர்மெண்ட் அதை பிரிட்ஜ் பண்றது, அந்த இடைவெளியை நிரப்புறதுக்காக வேண்டி கவர்மெண்ட் என்ன செய்யும்டா கடனை பெறும். அடுத்து வந்து டு கண்ட்ரோல் மணி சப்ளை, மக்களுக்கு மணி சப்ளையை கண்ட்ரோல் பண்றதுக்கும் இஷ்யூ பண்ணும். ஆனா இப்ப இப்படித்தான் கவர்மெண்ட் வந்து பொண்டை இஷ்யூ பண்ணினா மணி சப்ளை குறைய முடியல, அல்லது பில் இஷ்யூ ட்ரெஷரி பில்லை இஷ்யூ பண்ணினா சந்தையில சொல்லிதான் போகும். ஆனா ட்ரெஷரி பில்ல சென்ட்ரல் பேங்க் வாங்கினேன்டா, பர்ச்சேஸ் பண்ணேன்டா, என்ன நடக்கும் என்றால், ட்ரெஷரி பில்ல சென்ட்ரல் பேங்க் வாங்குற நேரம் சிஸ்டத்துக்கு மணி சல்லி வரும். அதான் நாங்க மணி பிரிண்டிங் இப்ப நான் சொல்றோம், நிறைய பேசப்படுதுன்னா நிறைய நீங்க நியூஸ்ல காணலாம். சென்ட்ரல் பேங்க் மணி பிரிண்ட் பண்ணிக்குது. நான் நேற்றும் கண்டேன், லாஸ்ட் ஃப்ரைடே 19.5 பில்லியன் சென்ட்ரல் பேங்க் மணி பிரிண்ட் பண்ண ஒரு நியூஸ் கண்டேன். அது என்ன சொல்லுதுன்னா, சென்ட்ரல் பேங்க் என்ன செஞ்சுக்குதுன்னா கவர்மெண்ட் இஷ்யூ பண்ண ட்ரெஷரி பில்ஸ் 19.5 பில்லியனை பர்ச்சேஸ் பண்ணி சென்ட்ரல் பேங்க் பர்ச்சேஸ் பண்ணினா சென்ட்ரல் பேங்க் இருக்கிற கையில் இருக்கிற சல்லி சிஸ்டத்துக்கு வரும், புழக்கத்துக்கு வரும். அதைத்தான் மணி பிரிண்டிங் என்று. சென்ட்ரல் பேங்க் என்னென்ன சந்தர்ப்பத்துல தன்னாட்டுகிற சல்லிய பணத்தை சந்தைக்கு வெளியிடுதோ அல்லது சிஸ்டத்துக்கு வெளியிடுதோ, நாங்கள் சிஸ்டம் நான் சொல்லுவோம் டெர்மினாலஜி, அதுதான் மணி பிரிண்டிங். நீங்க மணி பிரிண்டிங் ஒன்னே சில நேரம் யோசிக்கலாம், மெஷின்ல இந்த பிரிண்டர்ஸ்ல போட்டு பிரிண்ட் பண்றேன். சென்ட்ரல் பேங்க் நார்மலா மணி பிரிண்டிங்ன்றது பிரிண்ட் பண்றன்றது அதுதான். ஆனா இந்த சென்ட்ரல் பேங்க் மணி பிரிண்டட்ன்ற வந்து சென்ட்ரல் பேங்க் இருக்கின்ற அந்த பணத்தை சென்ட்ரல் பேங்க் சந்தைக்கு வெளியிடுறது. ஏற்கனவே சென்ட்ரல் பேங்க் தான் சிஸ்டத்துள்ள பணத்தை வெளியிட்டிருக்கிற, அதுக்கு மேலதிகமாக புதிதாக சென்ட்ரல் பேங்க் ஏதும் ட்ரெஷரி பாண்ட் ட்ரெஷரி பில்ல பர்ச்சேஸ் பண்ணா சந்தையில பர்ச்சேஸ் பண்ணவும் மேலும் கவர்மெண்ட்டை பர்ச்சேஸ் பண்ணவும் மேலும் அதனூடாக சிஸ்டத்துக்கு சொல்லி வரமுண்டா அந்த விஷயம்தான் மணி பிரிண்டிங். ஆகவே டு கண்ட்ரோல் மணி சப்ளை. ஆகவே சென்ட்ரல் பேங்க் ஒன்று செய்யலாம் என்னன்னா, தன்னாட்டு இருக்கிற தான் ஏற்கனவே பர்ச்சேஸ் பண்ண ட்ரெஷரி பில்களை அல்லது ட்ரெஷரி பாண்டை சந்தைக்கு விற்பதன் ஊடாக சந்தையில் இருக்கிற சல்லியை சென்ட்ரல் பேங்க் உள்ளுக்கு எடுக்கணும். அப்ப பண நிரம்பல் சந்தையில காணப்படுகின்ற பணத்தின் அளவு வந்து குறையும். அதே போல சென்ட்ரல் பேங்க் அரசுட்டையோ அல்லது யார் ஏனைய கம்பெனிகள் பேங்க் இவங்கள்ட்ட ட்ரெஷரி பாண்ட் ட்ரெஷரி பில் போன்றவற்றை பர்ச்சேஸ் பண்ற நேரமும் என்ன நடக்கும்டா மணி பிரிண்டிங்
நடைபெறும். வேறு வேறு துணை வழிகளிலேயும் நடக்கலாம். ஆகவே இங்க விளங்கிக் கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னா, சென்ட்ரல் பேங்க் வந்து இந்த மணி சப்ளை எப்படி கண்ட்ரோல் ஆகும்டா அல்லது மணியோட அளவு சிஸ்டத்தில் உள்ள சென்ட்ரல் பேங்கோட நடவடிக்கையைத்தான் நாங்க மார்க்கெட் நடவடிக்கையைத்தான் மணி பிரிண்டிங்னு சொல்லுவோம். சென்ட்ரல் பேங்க் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் மார்க்கெட்லயோ கவர்மெண்ட்லயோ வாங்கினா சிஸ்டத்துக்கு சல்லி வரும். அப்ப அது மணி பிரிண்டிங். அதே போல சென்ட்ரல் பேங்க் வித்தா தன்னாட்டிக்குள்ள ட்ரெஷரி பாண்ட் ட்ரெஷரி பில்ல வித்துட்டு சிஸ்டத்துல சல்லி உள்ளுக்கு எடுத்துக்கொள்ளுது. நேரம் சிஸ்டத்துல சல்லி பணத்தோட அளவு குறைவடையும். டு கண்ட்ரோல் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கண்ட்ரோல் பண்றதுக்கும் இது ஒரு கருவியாக பயன்படுத்தலாம். உதாரணமாக ட்ரெஷரி பாண்டை இஷ்யூ பண்ற அளவை குறைச்சா அரசு என்ன நடக்கும்டா, ட்ரெஷரி பாண்ட் அல்லது ட்ரெஷரி பில்ட அளவு வந்து குறையும். சந்தையில காணப்படுகின்ற ட்ரெஷரி பாண்ட் ட்ரெஷரி பில்ட அளவு குறையிற நேரம் ஆட்கள் கூட விலை கொடுத்து அந்த பாண்டை வாங்குவாங்க. பொதுவாக சாமானும் அப்படித்தானே, சந்தையில ஒரு பொருள் தட்டுப்பாடு ஆகிக்கிற நேரம் கூட வாங்குவான், விலை கொடுத்து வாங்குவான். கூட விலை கொடுக்குறேன் நான் நேரத்தோட சொன்னேன். இன்ட்ரெஸ்ட் ரேட்டுக்கும் பிரைஸுக்கும் இடையில இன்வெர்ஸ் ரிலேஷன்ஷிப், எதிர்மறையான தொடர்பு தான் காணப்படுது. ஆகவே கூட விலை கொடுக்குற நேரம் என்ன நடக்கும்டா, அங்க கூட விலை கொடுக்குற நேரம் இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைவடையும். விலை கூடுற நேரம் இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைவடையும். அதே போல சென்ட்ரல் பேங்க் அரசு கூடுதலான கடன் பத்திரங்களை வெளியிடுறதன் ஊடாக என்ன நடக்கும்டா, சப்ளை கூடும், கடன் பத்திரங்களோட அளவு கூடும். ஆகவே ஒரு பொருளோட அளவு கூடினா பிரைஸ் வந்து குறையும், இன்ட்ரெஸ்ட் ரேட் கூடும். ஆகவே இது வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கண்ட்ரோல் பண்றதுக்கான ஒரு கருவியாகவும் காணப்படுகிறது. கவர்மெண்ட் பல நோக்கங்களுக்காக இந்த கவர்மெண்ட் டெப்ட் செக்யூரிட்டியை இஷ்யூ பண்ணுது. ஆனா அடிப்படையான நோக்கம், மிக முக்கியமான நோக்கம் என்னன்னா, கவர்மெண்ட பற்றாக்குறையை ஈடு செய்யறது. மற்றகள் துணை நோக்கம். கவர்மெண்ட பட்ஜெட் பற்றாக்குறையை ஈடு செய்யறதுதான் அடிப்படையான நோக்கம். பிரைமரி செகண்டரி மார்க்கெட் நான் பார்த்திக்கிறோம். நான் அது தமிழ் டிரான்ஸ்லேஷன் போடல நேரத்தோடு. நான் ஈஸியா லேசா சொல்லிட்டு போறேன். Government securities are initially issued at the primary auction. Potential investor bid through primary dealers, who in turn submit the competitive bid electronically to central bank. Central bank will accept the lowest bid. இதுதான் அந்த ப்ராசஸ். பிரைமரின்னா இந்த இதுலயும் பிரைமரி மார்க்கெட் செகண்டரி மார்க்கெட் ரெண்டு விஷயம் இருக்குது. பிரைமரி மார்க்கெட்ன்றது ஒரு இஷ்யூவர் வந்து இன்வெஸ்டர்ஸ்க்கு வழங்குறது தான் அது பிரைமரி மார்க்கெட், இஷ்யூவர் டு இன்வெஸ்டர். செகண்டரி மார்க்கெட்னா ஒரு இன்வெஸ்டர் இன்னொரு இன்வெஸ்டர்ஸ்க்கு வழங்குறது. உதாரணமாக கவர்மெண்ட் இஷ்யூ பண்ற நேரம் ஒரு இன்வெஸ்டர் வாங்குறேன்டா, அது வந்து அந்த கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் வந்து பிரைமரி ஆப்ஷன் நாங்கள் சொல்வோம், பிரைமரி மார்க்கெட்னு சொல்லுவோம். அதே போல ஏற்கனவே வாங்கின ஒரு இன்வெஸ்டர் இன்னொரு இன்வெஸ்டருக்கு கவர்மெண்ட் ஒருக்கத்தான் இஷ்யூ பண்ணும், ஒரு டைம்ல தான் இஷ்யூ பண்ணும், மறுபடியும் இஷ்யூ பண்ணாங்க. வேற பொண்டுகள் இஷ்யூ பண்ணலாம் நான் சொல்றேன். அப்ப கவர்மெண்ட் இஷ்யூ பண்ண பொண்டை மார்க்கெட்ல அடுத்த பார்ட்டிசிபென்ட்ஸ் என்ன செய்வாங்கன்னா அவங்களுக்குள்ளால ட்ரேட் பண்ணிக்கொள்வாங்க. இதை நாங்க வந்து செகண்டரி மார்க்கெட்னு சொல்லுவோம். ஆகவே கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் ஆர் இனிஷியலி இஷ்யூட் அட் பிரைமரி ஆப்ஷன். பிரைமரி ஆப்ஷன்ல தான் இஷ்யூ பண்ணும். கவர்மெண்ட் இஷ்யூ பண்ற நேரம் பிரைமரி டீலர் ஊடாகத்தான் எல்லாருக்கும் போயிட்டு கவர்மெண்ட் பொண்டை போய் பிரைமரி ஆப்ஷன்ல வாங்க இயலாது. இன்வெஸ்டர்ஸ் பிரைமரி ஆப்ஷன்ல வாங்கணும்னா ஒரு பிரைமரி டீலர் முதன்மை potential investor bid through primary dealer. Primary dealers முதல் நிலை வணிகர் நாங்க சொல்வோம். முதல் நிலை வணிகரூடாகத்தான் நாங்க அந்த பிட்டை அனுப்பணும். அது பிறகு who in turn submit the competitive bid electronically. நாங்க என்ன செய்வோம்னா எங்களோட பிரைமரி டீலர்ஸ் சொல்லுவோம், நான் 5 பில்லியன் worth of treasury bondக்கு பிட் பண்றேன் இந்த ரேட்ல. அவங்க என்ன செய்வாங்கன்றா எலக்ட்ரானிக்கலி அதை சென்ட்ரல் பேங்க்கு அனுப்புவாங்க. எலக்ட்ரானிக்கலி
சென்ட்ரல் பேங்க் அனுப்பும். சென்ட்ரல் பேங்க் என்ன செய்ய முடியாது, தனக்கு கிடைச்சிக்கிற எல்லா பிட்டையும் அனலைஸ் பண்ணி பார்த்து எது பிட் குறைந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்ல கிடைச்சிக்குதோ அந்த பிட்டை அது செலக்ட் பண்ணும். ஓகே, பிடிங்கண்டா நாங்க விண்ணப்பிக்கிறோம், அந்த இதுக்கு விண்ணப்பிக்கிறோம். பில் ஆப்ஷன் ஆர் யூஸ்வலி ஹெல்ட் இன் ஒன் வெனிஸ்டே. பில் ஆப்ஷன் எவ்ரி வீக் நடைபெறும். எவ்ரி வீக்கும் வெனிஸ்டே புதன்கிழமை தான் நடக்கும். இப்போ இடையில புதன்கிழமை பிறகு ஒரு லீவ் வாரண்டா வியாழன் லீவ் உண்டா செவ்வாய்க்கிழமை நடைபெறும், அல்லது வெள்ளி லீவ் உண்டா செவ்வாய்க்கிழமை அந்த நடைபெறும். வியாழனும் வெள்ளியும் லீவ் உண்டா அந்த ஆப்ஷன் நடைபெறும் திங்கள். அதே போல புதன் லீவ் உண்டா அந்த ஆப்ஷன் செவ்வாய் நடைபெறும். புதனும் வியாழன் லீவ் உண்டா அந்த ஆப்ஷன் மண்டே நடைபெறும். ஆகவே ஆப்ஷன் டேட்ல இருந்து 2 நாளைக்குள்ள செட்டில் பண்ணணும். ஃப்ரைடே தான் செட்டில்மெண்ட் டேட். ஃப்ரைடே லீவ் உண்டா தேர்ஸ்டே செட்டில்மெண்ட் டேட்டா மாறும். Bill auction are usually held on Wednesday, 2 working days before the last day of the week. அந்த வீக்ல லாஸ்ட் ஒர்க்கிங் டேக்கு 2 நாளைக்கு முதல்ல அந்த 2 நாளும் இடைப்பட்ட 2 நாளும் ஒர்க்கிங் டேஸ் ஆயிக்கணும். அண்ட் செட்டில்மெண்ட் occurs on Friday. ஃப்ரைடே தான் செட்டில்மெண்ட். லாஸ்ட் வீக் ஆஃப் த லாஸ்ட் டே ஆஃப் த வீக் லாஸ்ட் ஒர்க்கிங் டே ஆஃப் த வீக் தான் அந்த செட்டில்மெண்ட் நடைபெறும். Bond auction are settled on 1st and 15th of month. Bond auction அந்த அடிப்படையில் தான் 15th and 1st and 15th of the month தான் settle பண்ணும். Auction are held 2 working days before the settlement date. Government securities subsequently trade in secondary market, which is an over the counter. அதாவது பெரும்பாலும் இப்போ பிளாட்ஃபார்ம் ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம் அது ட்ரேட் ஆகுறது இல்லை. பெரும்பாலும் அது ட்ரேட் ஆகுறது அந்த ஓவர் த கவுண்டர், ஓவர் த ஃபோன் தான் அந்த டிரான்சாக்ஷன் நடைபெறும். அந்த ஓவர் த கவுண்டர் ஒரு ஆள் இன்னொரு ஆள் பேசித்தான் அந்த பிஸ்னஸ் நடக்கும். அந்த விஷயத்தை தான் நாங்க ஓவர் த கவுண்டர்னு சொல்லுவோம். செக்யூரிட்டி ஐடென்டிஃபிகேஷன் நம்பர். செக்யூரிட்டி ஐடென்டிஃபிகேஷன் நம்பர்ன்ற இன்டர்நேஷனல் ஐசின் நாங்கள் ஷார்ட்டா சொல்வோம். யூஸிங் த யூனிக் ஐசின், ஒரு யூனிக் நம்பரை நாங்களுக்கு யூஸ் பண்ணுவோம். இன்டர்நேஷனல் செக்யூரிட்டி ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் ஐசின்டா இன்டர்நேஷனல் செக்யூரிட்டி ஐடென்டிஃபிகேஷன் நம்பர். இது ஒரு இன்டர்நேஷனலி யூஸ் பண்ண, இந்த இன்டர்நேஷனலி ஒரு பொண்டை ஐடென்டிஃபை பண்ணலாம். இந்த பொண்டை பார்த்தா ஒரு இன்டர்நேஷனல் பர்சனுக்கும் இது எங்கன்றத சொல்லலாம். என்ன பொண்ட், என்ன பில் அப்படின்னு சொல்லலாம். ஆகவே நாங்கள் ட்ரெஷரி பில்லை இஷ்யூ பண்ற நேரம் எல்கே, இங்க பாருங்க, எல்கே ஏ 36414 097 097. இதுக்குள்ள இந்த ட்ரெஷரி பில் சம்பந்தமான முக்கியமான தகவல்கள் அடங்கிக்கிற நீங்க தெரிஞ்சுக்கோங்க. எல்கேண்டா ஸ்ரீலங்கா, எல்கேன்றது ஸ்ரீலங்கா, லங்கா எல்கேன்றது. ஏ ட்ரெஷரி பில்லுண்டா ஏ, ட்ரெஷரி பாண்டுண்டா பி. ஆகவே இது ஒரு ட்ரெஷரி பில். 364 உங்களுக்கு தெரியும். ட்ரெஷரி பில் 1 year treasury bill 364 days, 6 month treasury bill 182 days, 3 month treasury bill 91 days. ஆகவே இன 364 1 year treasury bill. என்று treasury bill எங்களுக்கு தெரியும். ஸ்ரீலங்காட treasury bill நாங்க இன வந்துட்டோம். இது ஸ்ரீலங்கா. ஏ treasury bill 364 treasury bill 364 என்று 1 year treasury bill. அது பிறகு 14 என்று அந்த இயர் 2014 என்றது தான் அந்த 14. இ மாதத்தை குறிப்பிடும். ஏண்டா ஜனவரி மாசம், பி பிப்ரவரி, சி மார்ச், டி ஏப்ரல்,
கொஞ்சம் சின்ன டைம் எடுத்தாங்க, டிஸ்பிளே ஆகுது இல்லை இல்லையா இந்த பிரசன்டேஷன். சார் உங்களோட சவுண்ட் மியூட் பண்ணிருக்கீங்க. சாரி, ட்ரெஷரி பில்லை பொறுத்த வரையில நாங்க எல்கேஏ ட்ரெஷரி பில்லை பொறுத்த வரையில நான் சொன்னேன் எல்கே ஸ்ரீலங்கா, ஏ வந்து ட்ரெஷரி பில்ஸ், பீண்டான் ட்ரெஷரி பாண்ட், 364 வந்து அந்த மெச்சூரிட்டி பீரியட் வந்து 1 இயரை நாங்கள் 364 டேன்னு தான் சொல்லுவோம். அதுக்கப்புறம் 14 வந்து இயரை குறிப்பிடும். 2014 இ வந்து எந்த மாசம், ஜனவரிண்ட ஏ, பிப்ரவரி பி, இப்படி 12 இங்கிலீஷ் லெட்டர்ஸும் வந்து கன்சிடர் பண்ணப்பட்டிருக்குது 12 மந்த்துக்கும், 12 அல்பபெட்டும், ஃபர்ஸ்ட் 12 அல்பபெட். அந்த வகையில் ஈன்ற வந்து மே 9th வந்து 9வது நாள், மேயிட 9வது நாள். மற்றது செக் டிஜிட். அது இந்த பாண்ட், இந்த ட்ரெஷரி பில் எப்படிப்பட்டதுன்றது எங்களுக்கு அடையாளம் காண முடியும் இந்த ஐசி நம்பரை வச்சு. இந்த நாட்டுன்றதை அடையாளம் பண்ணையிலும், என்ன செக்யூரிட்டிஸ்ன்றதை அடையாளம் பண்ணையிலும், எவ்வளோ மெச்சூரிட்டின்றது, எவ்வளோ நாள் மெச்சூரிட்டி பீரியட்ன்றதை அடையாளம் பண்ணையிலும், எப்போ இஷ்யூ பண்ணுன்றதையும் எங்களுக்கு இதில் அடையாளம் பண்ணலாம். இது ஒரு ட்ரெஷரி பாண்ட். ட்ரெஷரி பாண்டை பொறுத்த வரையில உங்களுக்கு தெரியும் எல்கேன்ற ஸ்ரீலங்கா, பீன பாண்ட். 005 வந்து 5 இயரை குறிப்பிடும். 15 வந்து 2015.
2000 இயரை குறிப்பிடும். ஜி நான் சொன்னேன் அல்பாபெட் ஃபர்ஸ்ட் அல்பாபெட் 12 எடுத்துக்குது. அவை ஜீன்ற ஜூலை மந்த்தை குறிப்பிடும். ஆகவே 15th டேட் அந்த 15வது நாள்ன்றத குறிப்பிடும். இது ட்ரெஷரி பாண்டுன்றத அடையாளம் பண்றதுக்கு காணப்படுறது. பாண்ட் டெர்மினாலஜிஸ், ஒரு பாண்டுல காணப்படுகின்ற டெர்மினாலஜிஸ் என்னென்ன டெர்மினாலஜிஸ் முக்கியமா காணப்படும். இஷ்யூவர், அந்த பாண்டை யார் இஷ்யூ பண்றோ அவர், யார் வெளியிடுறோ யார் அந்த பாண்டை வெளியிட்டு கடனை பெறுறோ அவர். உதாரணமாக கவர்மெண்ட் ட்ரெஷரி பாண்ட், ட்ரெஷரி பில், இஷ்யூவர் கவர்மெண்ட். நான் சொல்லுவோம் டெலிகாம் டிபெஞ்சர்ஸ், அப்ப இஷ்யூவை வந்து டெலிகாம். அதே மாதிரி ஜான் கீல்ஸ்ல டிபெஞ்சர் வந்து இஷ்யூ வந்து ஜான் கீல்ஸ். பாவேல்யூன்ற வந்து அந்த அதோட முகப்பெருமை. 1000 ரூபாயோட ட்ரெஷரி பாண்ட்னா இப்போ நீங்க 5 பில்லியன் வர்த் ஆஃப் ட்ரெஷரி பாண்ட் இஷ்யூ பண்றீக்கும், ஆனா முகப்பெருமதி 100 rupees. ஒன்றுட முகப்பெருமதி 100. அதே போல 1000 ஆயிக்கலாம், அது அவங்களோட வசதிக்கு. ஆகவே பாவேல்யூம் அது. கூப்பான் என்ற வந்து அந்த பொண்டோட அட்டாச் பண்ணப்பட்டிருக்கிற இன்ட்ரெஸ்ட் ரேட் 5% 10% குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அடுத்தது பிரைஸ் வந்து பிரைஸ் டிஸ்கவுண்ட் ஆஃப் பிரீமியம். நாங்கள் இதை டீட்டெயிலாக பார்ப்போம். டேர்ம் டு மெச்சூரிட்டி, எவ்வளோ காலம் டேர்ம், 5 இயர்ஸா 3 இயர்ஸா. அது ஈல்ட் YTM ஈல்ட் டு மெச்சூரிட்டி, ஈல்டுன்னா என்ன அதையும் நாங்கள் டீட்டெயில்ஸாக பார்ப்போம். அக்ரூட் இன்ட்ரெஸ்ட், அடுத்து பாண்ட் வித் ஆப்ஷன்ஸ், ஈல்ட் கேவ், இதை ஒவ்வொன்றா நாங்கள் டீட்டெயில்ஸாக பார்ப்போம். இஷ்யூவர், the entity that promised to make the payment, யார் அந்த பணத்தை பரோ பண்றோ அவங்க ப்ராமிஸ் பண்ற, agrees to pay at a specified date consisting of interest principal. இது ரெண்டையும் திருப்பி சொல்றதுக்கு அவங்க உறுதியளிக்கின்ற அந்த முதலீட்டாளர்கள். டைப் ஆஃப் இஷ்யூவர்ஸ், வழங்குபவரின் வகைகள் யார் யாரு. மத்திய சென்ட்ரல் கவர்மெண்ட், மத்திய அரசு. கவர்மெண்ட் ரிலேட்டட் ஏஜென்சிஸ், கவர்மெண்ட் ரிலேட்டட் இன்ஸ்டிடியூஷன் ஏஜென்சி, பெட்ரோலியம் எலக்ட்ரிசிட்டி போர்ட், இப்படி ஆக்கள் வெளியிடேன். முனிசிபல் கவுன்சில், எங்களோட லோக்கல் கவர்மெண்ட் ஒன்றுண்டா ஸ்ரீலங்காவில் பெரும்பாலும் குறைவு இல்லைன்னு சொல்ற அளவு தான். ஆனால் நிறைய நாடுகளில் இப்போ ஆஸ்திரேலியா கனடாண்ட பார்த்தா அவங்களோட ஒரு மாநிலமும் அவங்க இஷ்யூ பண்ணுவாங்க. கோஆப்ரேஷன்ஸ், நிறுவனங்கள், கோஆப்ரேட்ஸ், எங்களோட தனிப்பட்ட பிரைவேட் கோஆப்ரேட்ஸ். சுப்ரா நேஷனல்ஸ், இது என்ன சுப்ரா நேஷனல்ஸ்? இது லோக்கல்ல எங்களுக்கு பெரும்பாலும் காணப்பட்டில்லை. நாங்கள் ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் செய்கிற நேரம் காணப்பட்டு. சுப்ரா நேஷனல்டா ஏடிபி, வேர்ல்ட் பேங்க், இப்படியான இன்ஸ்டிடியூஷன் அதுகள் இஷ்யூ பண்றது தான் இந்த சுப்ரா நேஷனல் பாண்ட். இந்த இஷ்யூவர்ஸ் தான் காணப்படுது. பாவேல்யூ, பாவேல்யூன்னா என்ன? amount the issuer agrees to pay the bondholder at or by the maturity date, also referred to as face value. அதாவது பாண்டோட இஷ்யூ பண்ற அடுத்த மெச்சூரிட்டி ஆகிற நேரம் எவ்வளோ அதை பே பண்ண ரெடி ஆகி. உதாரணமாக கேன் பி 100,000 5,000 10,000. அதை ஒரு நிறுவனம் தண்ட வசதிக்கு ஏற்ப இது கொள்ளலாம். முகப்பெருமதிண்டா அது முகப்பெருமதிண்டா அந்த பத்திரத்திட பெருமதி, அதுல குறிப்பிடப்பட்ட அந்த பெருமதி, அந்த பத்திரத்திட பெருமதி. இதுதான் பாவேல்யூ. ஹலோ சாரி, பத்திரத்திட பெருமதி. கூப்பான், பத்திரத்தை வழங்கும் போது குறிப்பிடப்பட்டுள்ள வட்டி வீதம். நீங்க அந்த பத்திரத்தை இஷ்யூ பண்ற நேரம் இந்த பத்திரத்துல ஒரு வட்டி வீதம் குறிப்பிடப்பட்டிருக்கும். எவ்ரி இயர் அல்லது எவ்ரி 6 months உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் பே பண்ணப்படும். அந்த பத்திரத்துல இன்ட்ரெஸ்ட் 4.5% அல்லது 5% குறிப்பிடப்பட்டிருக்கும். ஆகவே ஒரு பத்திரத்துல குறிப்பிடப்பட்டிருக்கிற வட்டி வீதத்தை நாங்க சொல்ற கூப்பான். ஆனா அந்த பத்திரம் அதே வட்டி வீதத்துல ட்ரேட் ஆகுமா இல்லையான்றது வேற விஷயம். இங்க அந்த பத்திரத்துல என்ன வட்டி வீதம் குறிப்பிடப்பட்டிருக்கிறோ அதுதான் கூப்பான். அந்த வட்டி வீதம் தான் கூப்பான். கூப்பான்ல ஜீரோ கூப்பான் பாண்ட். ஜீரோ கூப்பான் பாண்ட்னா என்னன்னா அந்த பத்திரத்துல இன்ட்ரெஸ்ட் ரேட் குறிப்பிடப்பட்டில்லை. ட்ரெஷரி பில், எங்களோட முக்கியமான ட்ரெஷரி பில். அப்ப எப்படி அது
ட்ரெஷரி பில்ல என்ன இன்ட்ரெஸ்ட் ரேட் குறிப்பிடப்பட்டில்ல. ட்ரெஷரி பில் ட்ரேடார் என்னன்னா டிஸ்கவுண்ட். அதாவது நாங்க உதாரணமாக ட்ரெஷரி பில் 100 rupees ட்ரெஷரி பில்ல டிஸ்கவுண்ட் பண்ணோம்னா 10% நாங்க என்ன செய்வோம்னா 100 divided by 1.1 போட்டோம்னா எங்களுக்கு வரும். அதோட டிஸ்கவுண்ட் பண்ண போறோம் கிட்டத்தட்ட 90 rupees வரேன்னு வச்சு, இல்லாட்டி 91 rupees வரேன்னு வச்சுவோம். அப்ப நாங்க என்ன செய்வோம்னா 91 rupees அவங்க திருப்பி செலுத்துற நேரம் எங்களுக்கு 100 rupees திருப்பி செலுத்துவாங்க. இப்படி எங்களுக்கு செய்யல. எப்படின்னா சின்ன டைம்ல தான் அதாவது எங்களுக்கு 100 rupees bond ஒன்று இஷ்யூ பண்ணிக்குது. 100 rupees bond ஒன்று ஒரு இஷ்யூ பண்ணிக்கிறாங்க. பொண்டோ பில்லோ இஷ்யூ பண்ணிக்கிறாங்க. சரியா? 1 year bond. அப்ப வட்டி விகிதம் என்னன்னா 8%. 8%ல இஷ்யூ பண்ணிக்கிறான். இப்ப என்னண்டா இது 1 year 364 days 364 day bill உண்டு. சாரி 364 day 1 year bill உண்டு. இப்ப உதாரணமாக நாங்க இது எடுப்போம். 1 year bond ஒன்று எங்களுக்கு இஷ்யூ பண்ணிக்கிறாங்க. இப்ப எங்களுக்கு தெரியும், நாங்க இத பிரைஸ பாக்குறோம். இத பிரைஸ் என்ன, நாங்க எவ்வளவுக்கு இதை வாங்க போறோம் ஈக்குவல் 100 divided by 1 plus r. 1 எங்களுக்கு தெரியும், 1 plus r. r என்ற இன்ட்ரெஸ்ட் ரேட். ஆகவே எங்களுக்கு தெரியும், ஓகே 1 plus r என்றது இன்ட்ரெஸ்ட் ரேட் 8%. 8% நாங்க என்ன செய்வோம்டா 1 plus r க்கு 8%க்கு நாங்க 0.08 கொடுப்போம். 0.08. அப்ப சாரி சின்ன மிஸ்டேக் ஒன்று இருந்துச்சு. கிட்டத்தட்ட 92 rupees வரும். 92.50 cents பாண்டோட பிரைஸ். ஆனா ஆஃப்டர் 1 year 364 days எங்களுக்கு கிடைக்கும் 100 rupees. 100 rupees கிடைச்சா கிட்டத்தட்ட எங்களுக்கு 7.5 rupees இன்ட்ரெஸ்ட் கிடைச்சு. இது டிஸ்கவுண்டட். இதே நாங்க எடுப்போம் என்னண்டா இதே பாண்ட் இதை 182 days எடுப்போம். இதே பில் 182 days. அப்ப எங்களுக்கு தெரியும், இது 1 year. 1 yearன்றதுனால நாங்க இதுல இன்னொரு ஃபார்முலா போடல. 1 year உண்மையில 1 year என்ற ஃபார்முலா போட்டா 364 divided by 364 இதுதான் ஃபார்முலாட ஃபுல் வடிவம். அவே 364 இப்ப எங்களுக்கு இது வரும். இங்க என்ன நடக்கும்டா இத 364ன்றத 6 monthனால நாங்க 182 கொடுப்போம். 182
இது ஃபார்முலா வந்து இங்க வரும். இன்னொரு மிஸ்டேக் நடக்கு. இந்த ஃபார்முலா 90 இப்ப வந்து 182 பவுண்டுண்டா அதோட பிரைஸ் வந்து 96 வரும். 96 வரும். இங்க நீங்க நல்லா விளங்கி கொள்ளணும். இது வந்து ஒரு 91 டே பவுண்டுண்டா 91 டிஸ்கவுண்டட் கூப்பன் இல்ல டிஸ்கவுண்டட் ட்ரெஷரி பில்லுண்டா இத நாங்க 91 மாத்துவோம். 91 சாரி 61 போட்டாலே 98.03 வரும். அந்த டே மாற மாற எங்களோட இது குறையும். இங்க வந்து இது நாங்க 91 எடுத்துக்கிறோம். 3 month பில். இது 3 month பில்லுண்டா 91 டேஸ். அப்ப 98 ஆகும் பிரைஸ் டிஸ்கவுண்ட் பண்ணிக்குது. 100 ரூபாய் தான் அதோட முகப்பெருமதி. நாங்க பே பண்ணுவோம் இன்வெஸ்ட் பண்ற நேரம் 98. ஆஃப்டர் 3 month எங்களுக்கு 100 கிடைக்கும். அப்ப 98க்கும் 100க்கும் இடையில உள்ள வித்தியாசம் தான் எங்களுக்கு கிடைக்கிற இன்ட்ரெஸ்ட் ரேட். 8% தான் எங்களுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட் ஃபார் 3 months. அதே போல இதை நாங்க எங்களுக்கு செய்யலாம் 182 டேஸ் ஆக்கலாம். 182 6 month bond 82 டேஸ்ண்டா எங்களுக்கு வரும் 96. அதே இது 182 டேஸ் 182 டேஸ் மெச்சூரிட்டி. இதே 364 எடுத்தா 1 year bond எடுத்தா அதோட பிரைஸ் வரும் 92.5. அதே மாதிரி எங்களுக்கு என்ன செய்யணும்னா இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டை மாத்தி பார்க்கலாம். இன்ட்ரெஸ்ட் ரேட் நான் இன்வெஸ்ட் ரிலேஷன்ஷிப் ஒன்று சொன்னேன். நாங்க இப்ப 8% நேரம் 92 வருது. நாங்க இன்ட்ரெஸ்ட் ரேட்டை 10 ஆக்குவோம். 10 ஆக்கினா எங்களோட பிரைஸுக்கு என்ன நடக்கும்னு பார்ப்போம். 10 ஆகிக்கிற நேரம் பிரைஸ் என்ன 10 0.1 10%. அப்ப எங்களுக்கு வரும் 8% ஆகிக்கிற நேரம் உங்களுக்கு நல்லா விளங்கணும். இங்க வந்து நாங்க இத பெர்சன்டேஜ் ஆக்குவோம். ரைட் இதை செலக்ட் பண்ணலாம். இதையும் செலக்ட் பண்ணலாம். இப்ப எங்களுக்கு விளங்கும். இப்ப நாங்க 10% இன்ட்ரெஸ்ட் ரேட்னு பார்த்தா பிரைஸ் வந்து 90 ஆகுது. நான் சொன்னேன் இன்வெஸ்ட் ரிலேஷன்ஷிப் இன்ட்ரெஸ்ட் ரேட்டுக்கும் பிரைஸ்க்கும் இடையில உள்ள இன்வெஸ்ட் ரிலேஷன்ஷிப் தான் நான் இன்னும் காட்ட போறேன். அதே போல இந்த பிரைஸ நாங்க 8 ஆக்குவோம். 8 ஆக்கினா 8% ஆக்கினா 92 ஆகும். 92 ஆகும். அதே போல இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் நாங்க இப்ப 8% 10% பார்த்தோம். 12 ஆக்குவோம். பிரைஸ் என்ன நடக்கும்ன்றதை எங்களுக்கு பார்க்கலாம். பிரைஸ் 12 ஆக்கினா 89. ஆகவே எங்களுக்கு விளங்குது இன்ட்ரெஸ்ட் ரேட்டுக்கும் பிரைஸுக்கும் இடையில ஒரு இன்வெஸ்ட் ரிலேஷன்ஷிப் காணப்படுது. நாங்க இங்க 2 விஷயத்தை படிச்சுக்கிறோம். ஒன்று டிஸ்கவுண்ட். ஒரு பாண்ட் வந்து 100 ரூபாயோட டிஸ்கவுண்ட் படி இஷ்யூ பண்றேன்டா 100 ரூபாய் பெறுமதியான பாண்ட் வந்து 89 ரூபீஸுக்கு தான் நாங்க வாங்குவோம். ஆனா 12% வட்டி வீதத்துல வாங்குற நேரம் 89 ரூபீஸ். ஆஃப்டர் 1 year எங்களுக்கு கிடைக்கும் 100 ரூபீஸ். ஆகவே 100க்கும் 89க்கும் இடையில உள்ள வித்தியாசம் தான் எங்களுக்கு கிடைக்கிற இன்ட்ரெஸ்ட் ரேட். அதே நாங்க இங்க இதை மாத்தலாம். எங்களுக்கு 364 182 டேஸ் மாத்தலாம். 182 டேஸ் மாத்தினா எங்களோட பிரைஸ் வந்து 94. அதே போல இது 91 டேஸ் டிஸ்கவுண்ட் பண்ணி பார்க்கலாம். நாங்க 3 months ட்ரெஷரி பில் தான் எடுக்கிறேன்டா அது வந்து 97 ஆக மாறும். ஆகவே நாங்க அது விளங்கிக் கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இதுதான் இந்த டிஸ்கவுண்டிங். 0 கூப்பன்டா கூப்பான் பே பண்ணப்பட மாட்டாது.
டிஸ்கவுண்ட் பண்ணப்பட்டு தான் அது வழங்கப்படும். வட்டி செலுத்தாத கடன் பத்திரங்கள் ஆழ்ந்த தள்ளுபடியில் வர்த்தகம் செய்யப்பட்டு முதிர்ச்சியில் அதன் முழு முக மதிப்பிற்கு மீட்டுக் கொள்ளப்படும். அதாவது டிஸ்கவுண்ட் நாங்கள் இன்வெஸ்ட் பண்ற நேரம் டிஸ்கவுண்ட் பண்ணப்பட்டு இன்வெஸ்ட் பண்ணுவோம். ஆனா முதிர்வுல வந்து நாங்கள் அதை ஃபுல் அமௌண்ட்டையும் எடுத்துக்கொள்வோம். ஆகவே கூப்பான் பாண்ட் பத்திரம், கூப்பான் பாண்ட் என்று வந்து ஒரு பத்திரத்தோடு இணைக்கப்பட்ட அந்த கூப்பான குடிக்கும். அந்த பத்திரத்துல 5% 10% குறிப்பிடப்பட்டிருந்தா அது அனுவலோ 6 மந்த்துக்கு ஒருக்கையோ அந்த கூப்பான் தொகை பிரிச்சு வழங்கப்படும். 6 மந்த்துக்கு இருக்கா 10% குறிப்பிடப்பட்டிருந்தா அந்த பத்திரத்துல 5% எவ்ரி 6 மந்த் வழங்கப்படும். அப்படி இல்லாட்டி அனுவல்டா 10% ஒருக்கலை ஒவ்வொரு வருஷமும் வழங்கப்படும். Price of a bond equal present value of future cash flow received by the bond holder. நாங்க பார்த்தோம் future cash flow தான் நாங்க பார்த்தோம். அந்த ஃபார்முலா போட்டு பார்த்தோம். ஒரு 0 கூப்பான் bond. Cash flow interest payment at end of each period plus face value received. Cash flow வந்து ஒரு bond கூப்பான் bond பொறுத்த வரையில நீங்க 10 year கூப்பான் bond ஒன்று எடுத்தீங்கன்னா இப்ப இன்றைக்கு எடுக்கிறீங்க, நெக்ஸ்ட் 10 years வரைக்கும் உங்களுக்கு அதுக்கு வருமானம் வந்து கொண்டிருக்கும். எவ்ரி 6 மந்த் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வரும். நீங்க 10% எவ்ரி 6 மந்த் 5% கிடைக்கும். அப்ப 20 கூப்பான்ஸ் கிடைக்கும் உங்களுக்கு. 10 year bondல 20 கூப்பான்ஸ் கிடைக்கும். அதாவது 10 year முடியைக்க கூப்பான் அந்த ஒரு கூப்பானும் அதோட முகப்பெறுமதியும் உங்களுக்கு சேர்த்து கிடைக்கும். ஆகவே இங்க வந்து கூப்பான் பாண்டை பொறுத்த வரையில அதோட மெச்சூரிட்டி பீரியட்க்கு ஏற்ப எங்களுக்கு கிடைக்கும். சில நேரம் அது 1 year இயர்லி அனுவலி பே பண்ற கூப்பான்டா 10 கூப்பான்ஸ் கிடைக்கும். பிளஸ் எங்களோட மெச்சூரிட்டியில நாங்கள் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் கிடைக்கும். முகப்பெறுமதி கிடைக்கும். இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டை விட அதோட முகப்பெறுமதி எங்களுக்கு கிடைக்கும். இன்னும் 2 உதாரணத்தை இருக்குது. நாங்க இதுல ஒரு உதாரணத்தை நான் செஞ்சுப்போம். அதோட ஃபார்முலா பொறுத்த வரையில நான் பார்த்தேன் இந்த ஃபார்முலா தான். பிரைஸ் கால்குலேஷன் ஃபார்முலா வந்து இதுதான். சி வந்து கூப்பான் 1 + r⁴ சிக்மா இது எல்லாத்துலயும் கூட்டுத்தொகை. அது பிறகு மெச்சூரிட்டி டேட்ல இதை பார்க்கணும். இப்போ நாங்க இந்த உதாரணத்தை எங்களுக்கு செஞ்சு பார்க்கலாம். ஒரு உதாரணத்தை நாங்க அதில் செய்வோம். உங்களுக்கு எதுவும் விளங்காட்டி இடையில விளங்காட்டி கேளுங்க. ரைட், இதுதான் எங்களுக்கு தரப்பட்டிருக்கிற. இது தேவையில்லை. 2வது உதாரணம். ஃபர்ஸ்ட் உதாரணத்தை பார்ப்போம். A bond that mature in 6 years has a par value $1,000 and annual coupon of 80. ரைட், எங்களுக்கு தரப்பட்டிருக்கிற bond வந்து 1000 bondக்கு 80 rupees ஒவ்வொரு வருஷமும் கிடைக்கும். ரைட், 1000 rupees ஒவ்வொரு வருஷமும், சாரி நான் 1000 rupees இன்வெஸ்ட் பண்றோம். ஒவ்வொரு வருஷமும் 80 rupees கிடைக்கும். 80 rupees எங்களுக்கு கூப்பனா கிடைக்கும். 80 rupees கிடைக்கிறேன்டா 1000க்கு 80ண்டா மாசத்துக்கு எவ்வளவு கிடைக்கும் எங்களுக்கு? சாரி, வருஷத்துக்கு எத்தனை பெர்சன்டேஜ் கிடைக்கும்? 1000 80 divided by 1000 80 divided by 1000 அப்ப எங்களுக்கு 0.8 8% கிடைக்கும். சாரி, சின்ன டைம். 8% கூப்பான் கிடைக்கும். 8% எங்களோட கூப்பான்ல கிடைக்கிறது எங்களுக்கு 8%. இப்ப எங்களுக்கு வந்து 9% இன்ட்ரெஸ்ட். நான் என்னோட ரிக்வயர்ட் ரேட் வந்து நாங்க எங்களுக்கு டிமாண்ட் பண்ற நாங்க ரேட் வந்து 9%.
இங்க ஒரு விஷயத்த நாங்க தெளிவா விளங்கிக் கொள்ளணும் என்னன்னா, எங்களுக்கு கூப்பான் படி கிடைக்கிற 8%, ஆனா எங்களுக்கு ரிக்வயர்ட் நாங்க அவங்கள்ட்ட டிமாண்ட் பண்ற விக்ரால்ட்ட டிமாண்ட் பண்ற 9%. அப்ப 1% கூட. அப்ப எப்படி இது கிடைக்கும் எங்களுக்கு? எந்த அடிப்படையில கிடைக்கும்? இந்த 1% எங்களை தருவாங்க பார்த்தா 8% தானே, 80 rupees தான் ஒவ்வொரு இயரும் கிடைக்கும். 10 வருஷத்துக்கு கிடைச்சும். 10 வருஷத்துக்கு கிடைச்சும். 88 8%ல 10 வருஷம். சாரி 6 இயர்ஸ் 6 கிடைக்கும். 6 கிடைக்கும். 6 கூப்பான்கள் கிடைக்கும். ஃபர்ஸ்ட் இயர்ல எங்களுக்கு வந்து 80 கிடைச்சும், அது அடுத்த இயர்ல அப்படி. ஆனா எங்களோட ரிக்வயர்ட் ரேட் 9. அப்ப என்ன நடக்கும்டா, இங்க வந்து நாங்க 9ல கிடைக்கிறேன்டா, எங்களோட இது 8ண்டா, எங்களோட பிரைஸ்ல வந்து என்ன நடக்கும்டா, டிஸ்கவுண்ட் ஆகும். பிரைஸ் வந்து டிஸ்கவுண்ட் ஆகும். பிரைஸ் வந்து எங்களுக்கு டிஸ்கவுண்ட் ஆகும். இந்த 1000 rupeesக்கு வந்து 8% கூப்பான், இங்க வந்து பிரைஸ் வந்து என்ன நடக்கும்டா, 1%ஆல டிஸ்கவுண்ட் ஆகும். 1%ஆல டிஸ்கவுண்ட் ஆகும். ஆகவே நாங்க இன்வெஸ்ட் பண்ற அந்த பிரைஸை கால்குலேட் பண்ற நேரம் பிரைஸ் வந்து 1%ஆல டிஸ்கவுண்ட் ஆகும். ஆகவே எங்களுக்கு 8% கூப்பான் எவ்ரி இயர் 8% கிடைக்கும். ஆனா நாங்க எங்களோட ரிக்வயர்ட் ரேட் வந்து 9%. அந்த ரெண்டுக்கும் இடையில் உள்ள வித்தியாசம் அந்த பொண்டை வந்து டிஸ்கவுண்ட் ஆகி எங்களுக்கு கிடைக்கும். ஆகவே பொண்ட் பிரைஸை நாங்க பார்க்குற நேரம் நாங்க 8%லே நாங்க பார்த்தோம்னா எங்களுக்கு அது வந்து இந்த 1000 காட்டும். ஆனா எங்களோட ரிக்வயர்ட் ரேட் 9. இப்ப நாங்க என்ன செய்வோம்டா, இப்ப நாங்க இந்த பிரைஸை கால்குலேட் பண்ணோம். 1000 rupeesல பொண்ட பிரைஸை நாங்க கால்குலேட் பண்ண போறோம். இப்ப எங்களுக்கு தெரியும் ஃபர்ஸ்ட் இயர்ல வந்து எங்களுக்கு 80 rupees கிடைச்சும், செகண்ட் இயர்ல இன்னொரு 80, தேர்ட் இயர்ல 80, ஃபோர்த் இயர்ல 80, ஃபிஃப்த் இயர்ல 80, சிக்ஸ்த் இயர்ல 1080 கிடைக்கும். நாங்க இன்வெஸ்ட் பண்ணதோட 80 கிடைக்கும். 1080 கிடைக்கும். அப்ப நாங்க இத வந்து என்ன செய்யறோம்டா, இதை இன்வெஸ்ட் பண்ற நேரம் எங்களுக்கு என்ன இந்த பிரைஸ் வரும்ன்றத நாங்க கால்குலேட் பண்ணி பார்க்க போறோம். ஆகவே நாங்க இந்த ஃபார்முலா வந்து எங்கட ஈக்குவல் 80 divided by 1 plus R வந்து 9. எங்களோட ரிக்வயர்ட் ரேட் வந்து 9. இதுதான் எங்களோட ஃபர்ஸ்ட் இயருக்கு கிடைக்கும். ஃபர்ஸ்ட் இயருக்கு எங்களுக்கு 73 ரூபா கிடைக்கும். இப்ப இந்த ஃபார்முலால நாங்க இங்க வந்து என்ன செய்யலாம்டா, உங்களுக்கு விளங்காட்டி கேளுங்க, இந்த பிரைஸை கால்குலேட் பண்ண போறோம். ₹73 வரும். ஃபர்ஸ்ட் இயர்ல எங்களோட பெறுமதி வந்து 73 ரூபாய் காணப்படும். ரைட். இது 6 வருஷத்துக்கு எனக்கு கிடைக்குது கேஷ் ஃப்ளோ. இப்ப நாங்க என்ன செய்ய போறோம்னா, டாலர் சைன் போடுவோம். நாங்க டாலர் சைன் வந்து போட்டா அது ஃபிக்ஸ் ஆயிடும். அதே போல இந்த 80 மாறும். ஓகே, இது எல்லாத்துக்கும் 70 வரும். ஆனா இங்க வந்து நாங்க என்ன செய்யணும்டா, இது வந்து 2 இயர்ஸ் போறதுதானே எங்களுக்கு கிடைச்சு. ஆகவே 2, இது வந்து 3 இயர்ஸ் போறது கிடைச்சு.
to the power 3. இது 4 years பிறகு கிடைக்கும். Five years பிறகு sorry. Five years பிறகு கிடைக்கும். இது 6 years பிறகு கிடைக்கும். இப்போ நாங்கள் சிக்மா தான் போட்டிக்கிறோம். இது அவ்வளோ போட்டினா எங்களோட பொண்டை ப்ரைஸ் வரும். நாங்கள் இந்த பொண்டை வாங்குற 1000 rupeesல பொண்டை 8% கூப்பான் 9% எங்களோட ரிக்கார்ட் ரேட் நாங்கள் வாங்குவோம் 9,955 955 ரூபாய் தான் இப்போ வேஜஸ் பண்ணுற நேரம் கொடுப்போம். ஆனால் எவ்ரி இயர் எங்களுக்கு 80 rupees கிடைக்கும். அட் மெச்சூரிட்டி 1008 கிடைக்கும். ஆகவே அதோட ப்ரைஸ் வந்து 955. இதே இன்ட்ரெஸ்ட் ரேட்டை நாங்க இங்க 9 போட்டிக்கிறோம் 9 போட்டிக்கிற இன்ட்ரெஸ்ட் ரேட்டை நாங்க 8 ஆக்கிக்கலாம். எங்களுக்கு தெரியும் ஒரு பொண்டை அதோட கூப்பான்ல வாங்கினா எங்களுக்கு வரும் 1000. ஒரு பொண்ட் அதோட கூப்பான்ல வாங்கினா 1000 rupees தான் வரும். கூப்பான் வந்து பர்ஸ் வேல்யூ 8%. எங்களோட ரிக்கார்ட் ரேட்டும் 8% ஆயிருந்தா அந்த பொண்டை நாங்க அந்த கூப்பான் ரேட்லயே வாங்கினோம்டா அந்த அதுல குறிப்பிடப்பட்ட இன்ட்ரெஸ்ட் ரேட்லயே வாங்கினேன்டா ஃபேஸ் வேல்யூக்கு தான் வாங்குவோம் 1000. அதே நாங்க என்ன செய்வோம்டா இப்ப 9% எங்களோட கணக்குப்படி நாங்க 9% வாங்கினோம்டா பொண்ட் வந்து ஒரு 955 ஆகும். அதே பொண்டை நாங்க 7% வாங்குறோம். 8% குறிப்பிடப்பட்டிருக்குது. ஆனா நாங்க பர்ச்சேஸ் பண்ற நேரம் அதை 7க்கு வாங்குறோம். 7க்கு வாங்கினா என்ன நடக்கும்? 7% தான் எங்களோட ரிக்வயர்ட் ரேட். எங்களுக்கு 7% நாலு ரேட் குறைஞ்சிச்சு. இப்போ 7 வாங்குறோம். 7% வாங்கினா 148 ரூபாய் கொடுக்கணும் கிடைக்குது. ஆனா எங்களுக்கு கிடைக்கணும் 70 ரூபா. எங்களோட ரிக்வயர்ட் ரேட் வந்து 7% 70 ரூபா கிடைக்கணும். ஆனா 80 ரூபா கிடைக்குது. அதை நாங்க என்ன செய்வோம்டா நாங்க வாங்குற நேரம் அந்த பிரீமியமா பே பண்ணி தான் அந்த பொண்டை வாங்கணும். இந்த பொண்டுக்கு நாங்க சொல்லுவோம் பிரீமியம் பொண்ட் 1048. 8% கூப்பானிக்கிற பொண்டை 7% ரேட்டுக்கு நாங்க வாங்கினோம்டா அதை பிரீமியம் பொண்டுவோம். அதே இந்த பொண்டை நாங்க 9% வாங்கினா டிஸ்கவுண்டட் பொண்டுவோம். டிஸ்கவுண்டட் பொண்ட் 955. அவை அவங்க நல்லா விலகி கொள்ளணும். ஒரு பாண்ட் அதோட குறிப்பிடப்பட்டிருக்கிற அந்த ஃபேஸ் அந்த குறிப்பிடப்பட்டிருக்கிற இன்ட்ரெஸ்ட் ரேட்ல கூப்பான் ரேட்ல இஷ்யூ பண்ணா 8% இஷ்யூ பண்ணினா அதோட பிரைஸ் மாறாது. அதோட நாங்க இனிஷியலா இன்வெஸ்ட் பண்றோம் 1000 rupees தான் பிரைஸ் நாங்க இனிஷியலா இன்வெஸ்ட் பண்றது. அதோட முகப்பெருமதியும் 1000 rupees தான். அதோட கூப்பன்லயே நாங்க இன்வெஸ்ட் பண்ணா. ஆனா அதை இன்வெஸ்ட் பண்ற நேரம் நாங்க இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டை நாங்க மாத்தி எங்களோட ரிக்கார்ட் ரேட் 9 ஆகுது. எங்களுக்கு 9 மார்க்கெட் ரேட் 9 ஆகுது அல்லது மார்க்கெட் ரேட் 10 ஆகுதுண்டா என்ன நடக்கும்டா 912. நான் சொன்னேன் அந்த பிரைஸுக்கும் ஈல்டுக்கும் உள்ள இன்வெர்ஸ் ரிலேஷன்ஷிப்பால எதிர்மறையான ரிலேஷன்ஷிப்பால அதோட பிரைஸ் குறைஞ்சு கொண்டு போகும். இது உங்களுக்கு விளங்கிச்சா? இதுதான் பிரைஸ் கால்குலேஷன். இதுதான் பிரைஸ் கால்குலேஷன். ஆகவே நீங்க நல்லா இன்னும் முக்கியமா எடுத்துக்கொள்ள வேண்டியதுதான் ஒரு பாண்ட் அதோட குறிப்பிடப்பட்ட 8%லயே அது இஷ்யூ வாங்கினேன்டா இன்வெஸ்டர்ஸ் வாங்கினா அதை நாங்க சொல்லுவோம் பா பாண்ட். பா வேல்யூல தான் வாங்கிக்கிறோம். அதாவது வாங்கின பிரைஸும் அது இஷ்யூ பண்ணப்பட்ட பிரைஸும் உண்டு. 8% 1000.
அதே பொண்டை நாங்க என்ன செய்யறோம்டா 9% வாங்குறோம். 9% வாங்கினோம்டா அந்த பொண்டை நாங்க வாங்குறோம். 8% தான் நம்ம மாசம் தருது. ஆனா நாங்க என்னோட ரெக்கார்ட் ரேட் 9, நாங்க டிஸ்கவுண்ட் வாங்குறோம். அந்த 1% டிஃபரெண்டா டிஸ்கவுண்ட்ல வாங்குறோம். அதே போல அதே பொண்டை நாங்க 7%க்கு தான் எங்களோட ரெக்கார்ட் ரேட்டுண்டா 7%க்கு வாங்குறோம்டா நாங்க வாங்குறோம் 1048. அதை நான் சொல்லுவோம் பிரீமியம் பொண்ட். பிரீமியம் பொண்ட் இதுதான் இதுல முக்கியமான விஷயம். ஆகவே இந்த ஃபார்முலாவை தான் நாங்க பார்த்தோம். ஒவ்வொரு கூப்பானா பார்த்தோம். கூப்பானையும் மெச்சூரிட்டியையும் பார்த்தோம். மெச்சூரிட்டியில கூப்பான் பிளஸ் மெச்சூரிட்டி வரும். இது எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணி இது பார்த்தா அந்த வேல்யூ எங்களுக்கு வாரத்தை நாங்க காணலாம். அடுத்ததாக நான் செய்யல, நீங்க செஞ்சு பாருங்க. ரைட், இந்த கோட்டட் பிரைஸ், இது பிரைஸ் உங்களுக்கு தந்திக்குது. இது பிரைஸ் படி கோட் பண்ணிக்குது. பா வேல்யூ 1900. பாருங்க 1000 பா வேல்யூ, $100 பா வேல்யூ. ஆனா டாலர் பிரைஸ் வந்து 950 9050. அதே மாதிரி இங்க $150 பிரைஸ், பா வேல்யூ 100. இது வந்து நான் சொல்லுவோம் பிரீமியம் பிரைஸ். இது வந்து டிஸ்கவுண்ட் பிரைஸ். பிரீமியம் பாண்ட், பாண்ட் பிரைஸ் ஹையர் தேன் இட்ஸ் பா வேல்யூ. ஒரு பாண்டோட பிரைஸ் 100 விட இங்க கூட நான் கால்குலேட் பண்ணி பார்த்தோம் அந்த எக்ஸல்ல. அந்த முகப்பெருமதி 1000 ஆகிக்கிற நேரம் அதை விட கூட வந்து அதை நாங்கள் சொல்லுவோம் பிரீமியம் பாண்ட். ரீசன், இன்ட்ரெஸ்ட் ரேட் ஆன் பாண்ட் இஸ் ஹையர் தேன் ப்ரிவேலிங் ரேட் இன் த மார்க்கெட். நாங்கள் இன்ட்ரெஸ்ட் ரேட் பாண்டு அந்த பாண்டுட பார்த்தோம் 8%. ஆனா ப்ரிவேலிங் மார்க்கெட் இன்ட்ரெஸ்ட் ரேட் என்ன ஆகிக்குண்டா அது பிரீமியமா வாங்குற 7% பார்த்தா அதோட பிரீமியத்தை பார்த்தோம். எக்ஸாம்பிள், இஃப் 5% கூப்பான் பாண்ட் செல்லிங் அட் 7% coupon bond at premium. If 5% coupon bond selling at 7%, அது வந்து கூப்பன் பிரீமியம் பாண்ட். அதே போல நாங்க டிஸ்கவுண்ட் பாண்ட்ண்டா ஒரு பாண்ட் அதோட பாண்ட் இஸ் issued for less than its par value or bond current trading below par value. நாங்க அதை பிலோ அதோட முகப்பெருமதியை விட குறைவாக ஒரு பாண்ட் விற்கப்படும்டா அதை நாங்க டிஸ்கவுண்டட் பாண்டுவோம். ஒரு அதோட முகப்பெருமதியை விட கூடுதலாக விற்கப்படுறா அதை நாங்க வந்து சொல்வோம் பிரீமியம் பாண்ட். அதான் நான் இங்க உங்களுக்கு செஞ்சு காட்டினேன். ஒரு பாண்டு இதோட முகப்பெருமதி 8, அதோட இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து 8%, அது 7%ல விற்கப்படும்டா 1008. அதே பாண்ட் 9%ல விற்கப்படும்டா 1048 வந்துச்சு. அது 9%ல விற்கப்படும்டா 955. டிஸ்கவுண்டட் பாண்ட் வந்து சொல்லுவோம் டிஸ்கவுண்டட் பாண்ட். Term to maturity, time between when the bond is issued and when it's matures, at which time the issuer must redeem the bond by paying the price or the amount. Time between, அதாவது இஷ்யூ டேட்டுக்கும் அது மெச்சூர் ஆகிற டேட்டுக்கும் இடையில உள்ள வித்தியாசம் தான் டேர்ம் டு மெச்சூரிட்டி. அடுத்து கவர்மெண்ட் செக்யூரிட்டி டெர்மினாலஜிஸ். கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ்ல காணப்படுகின்ற டெர்மினாலஜி. டே கவுண்ட் பேசிஸ், எங்கட வந்து டே கவுண்ட் பேசிஸ் எத்தனை நாள் அந்த பில் இருக்குதோ அதோட 364. அதே போல கவர்மெண்ட் பாண்ட் ஆக்சுவல் அந்த வருஷத்துல காணப்படுற ஆக்சுவல் டேட். யூஎஸ் ட்ரெஷரியை பொறுத்தவரையில ஆக்சுவல் 360, அதர் 30 360. அதுதான் நம்மளோட டே கவுண்ட் பேசிஸ். amortization, reduction in premium discount as securities approach maturity, coverage to the public. இதை நீங்க சும்மா விளைக்கோங்க. amortization தான்
இப்ப உதாரணமாக நாங்க ஒரு பொண்ட் எடுத்தோம், நாங்க அதுல பார்த்தோம் 5 இயர் பொண்ட். உங்களுக்கு இதுல எனக்கு காட்டலும் எக்ஸல்ல நாங்க 5 இயர் பொண்ட் எடுத்தோம். 5 இயர் பொண்ட் எடுத்தா 8% தான் அதோட கூப்பன். 8% படி அந்த பொண்டை வந்து எங்களுக்கு 80 rupees ஒவ்வொரு வருஷம் கிடைச்சும். கடைசி வருஷம் 1080 கிடைச்சும். முகப்பெருமதியும் அந்த 80 கடைசி வருஷத்துல கூப்பானும் சேர்த்து 1080 கிடைக்கும். ஆனா நாங்க எங்களோட ரிக்வயர்ட் ரேட் வந்து 9%. 9% எங்களுக்கு உண்மையில ஒவ்வொரு வருஷம் கிடைச்சோனும் 90 rupees. இப்ப கிடைக்கிறது 80 rupees. அந்த கிடைக்க வேண்டிய 90 rupeesல அந்த பேலன்ஸ் 10 எங்க கிடைக்கும்டா எங்களுக்கு இங்க அந்த பாண்ட் டிஸ்கவுண்ட் ஆயிடுச்சு. அந்த பாண்ட் வந்து எங்களுக்கு பாண்ட் பிரைஸ் வந்து நான் இன்வெஸ்ட் பண்ற நேரம் இன்வெஸ்ட் பண்றோம் 955. 955ல நாங்க இன்வெஸ்ட் பண்றோம். உண்மையில 1000ல இன்வெஸ்ட் பண்ண வேண்டியத 955க்கு இன்வெஸ்ட் பண்றோம். 9%ல இன்வெஸ்ட் பண்ணா 955ல இன்வெஸ்ட் பண்றோம். ஆகவே எங்களுக்கு ஒரு 45 rupees டிஸ்கவுண்ட் கிடைச்சு. 45 rupees டிஸ்கவுண்ட் கிடைச்சது. சரி, எங்கட இதோட பார்த்தா 1000 எங்கட பார் வேல்யூ 1000 minus 45 sorry minus 955. அப்ப எங்களுக்கு கிட்டத்தட்ட 45 கிடைக்குது. ஆனா 45ம் எப்ப கிடைக்கும்டா கடைசியா மெச்சூரிட்டி ஆறு நேரம் தான் 1000 கிடைக்கும். 1000ம் கடைசி கூப்பான் சேர்த்து 1080 கிடைச்சு. இந்த 45ம் கடைசியா தான் கிடைக்கும். அதுக்கு இடையில எல்லா வருஷத்துலயும் எங்களுக்கு கிடைக்கும் 8. ஆனா நாங்க இன்வெஸ்ட் பண்ணி ரேட் 9% எங்களுக்கு ஒவ்வொரு வருஷம் 8% 80% தான் கிடைக்கும். நாங்க ஒரு வருஷம் முடிய அந்த வருடத்தை கணக்க செய்யற நேரம் நாங்க 80 எடுத்தா உண்மையில நாங்க 9% இன்வெஸ்ட் பண்ணி 90 கிடைக்க வேண்டிய இடத்துல தான் 80 கிடைக்கும். ஆகவே இந்த டிஸ்கவுண்ட் எனக்கு கடைசியா கிடைச்சிட டிஸ்கவுண்ட் நாங்க என்ன செய்வோம்டா இந்த 6 இயர்ஸுக்கும் பிரிச்சு கொடுப்போம். அதுதான் அமௌண்டைஸ் பண்றேன். ஏன்னா இது 6 இயருக்கு முடியாத 45 தான் கடைசியா எங்களுக்கு கிடைக்குது 1000. 955 இன்வெஸ்ட் பண்ணினாலும் கடைசியா 1000 கிடைக்கிற அந்த 45ம் ஒவ்வொரு வருஷத்துக்கும் வர வேண்டியது. ஏன்னா 9% தான் எங்களோட ரிக்கார்ட் ரேட். ஆனா 8% தான் அதோட கூப்பான் 8 கிடைக்குது. பேலன்ஸ் ஒரு வீதம் கிடைக்குது இல்ல கடைசியா கிடைக்குது. ஆகவே இந்த கடைசியா கிடைக்கிற தொகையை நாங்க என்ன செய்வோம்னா இந்த ஒவ்வொரு வருஷத்துக்கும் முடிய தொகையை நாங்க அந்த ஒவ்வொரு வருஷத்துக்கும் பிரிச்சு கொடுக்குற அந்த செயற்பாடுதான் அமோர்டைசேஷன் சொல்லுவோம். அதே போல என்னன்னா நாங்க இங்க 7% ஆக்கினா இங்க 7% ஆக்கினா இங்க வந்து 7% ஆக்கினா என்ன நடக்கும்டா 1048 நாங்க வாங்குவோம். உண்மையில எங்களுக்கு ஒவ்வொரு வருஷம் 80 ரூபாயில கிடைக்கணும், 70 ரூபாய் தான் கிடைக்கும். அப்ப அந்த மேலதிகமா நாங்க கிடைச்சிட அந்த 80 ரூபாய் மேலதிகமா கிடைச்சிட அந்த தொகை என்ன நடக்கும்டா நாங்க இனிஷியல்ல இன்வெஸ்ட் பண்ணிட்டு கொடுத்துட்டு ஆனா எங்களுக்கு அதை 48 ரூபாய் திருப்பி கிடைக்காது. அது வந்து இங்க ஒவ்வொரு வருஷம் தான் கிடைக்கும். அவை இந்த 48 ரூபாவையும் நாங்க 80 ரூபாய் கிடைச்சாலும் உண்மையில நாங்க எங்களுக்கு கிடைக்க வேண்டியது 7 ரூபாய் படி 7 வீதப்படி தானே கிடைக்க வேண்டும். 70 ரூபாய் தான் கிடைக்கும். அவை இந்த 48 ரூபாவையும் நாங்க ஆரம்பத்திலே கொடுக்குறோம். அந்த 48 ரூபாவும் அந்த வருடத்துல செலவுல வரையல. இந்த 6 வருடத்துக்கும் முறியதுதான். 6 வருடத்துக்கு முறியதுனால அந்த டிஸ்கவுண்ட நாங்க 6 வருடத்துக்கும் பிரிச்சு கொடுத்து எங்களுக்கு கிடைக்கின்ற இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைச்சு காட்டும். உண்மையான எங்களுக்கு கிடைக்க வேண்டிய இன்ட்ரெஸ்ட் ரேட்டை காட்டும். ஏன்னா எங்களுக்கு 80 உண்மையா கிடைக்கணும், 7 வீதப்படிதான் கிடைக்கணும். அது ஆகவே நாங்க அதை பிரைஸ்ல கொடுத்துக்கிறோம். அதோட கூப்பான் 8% ஒருக்க ஃபிக்ஸ் பண்ணா அது ஃபிக்ஸ் தான், தொடர்ந்து 8% தான் கிடைக்கும். நாங்க இதை 2% வாங்கினாலும் 8% கிடைக்கும். ஆனா நாங்க வாங்குற நேரம் அதுக்கு ஒரு பிரீமியத்தை கொடுத்திப்போம். அந்த பிரீமியத்தை நாங்க என்ன செய்வோம்டா இந்த 6 வருஷத்துக்கும் நாங்க கழிச்சிடுவோம். அந்த 6 வருஷத்துலயும் நாங்க அதை கழிப்போம். ஓகே, அதுதான் அமோர்டைசேஷன். ஸ்கிரிப்ட் பிளஸ் செக்யூரிட்டிஸ்
செட்டில்மெண்ட் சிஸ்டம். ஸ்கிரிப்ட்லெஸ் செக்யூரிட்டி சிஸ்டம், ஸ்கிரிப்ட்லெஸ் செக்யூரிட்டிஸ்னாவே நான் ஃபர்ஸ்ட் விளங்கி கொள்ளணும். முந்தி என்னண்டா ஒரு பொண்டை இஷ்யூ பண்ணா, பில்லை இஷ்யூ பண்ணா, அதுக்கு ஒரு சர்டிபிகேட்டை இஷ்யூ பண்ணும். அந்த சர்டிபிகேட்டை வச்சுக்கொண்டுதான் வாங்குற ஆட்களும் விற்கிறாலும் அந்த காகிதம், அந்த சர்டிபிகேட்டை ஆளுக்காள் மாத்தலாம். பின்னுக்கு ஒரு சைன் பண்ணி அதை என்டோஸ் பண்ணி மாத்தலும். என்னாட்டி இருந்தா ஏ இருந்தா பிக்கு, பி இருந்தா சிக்கு, இப்படி பலருக்கு மாத்தலாம். ஒரு அதே மாதிரி பொண்டையும் பலருக்கு மாத்தலாம். ஆனா இது சரியான டிஃபிகல்ட். என்ன அதாவது நான் சொல்லுவோம் 10 பேருக்கு தான் ஒரு பின்பக்கத்துல என்டோஸ் பண்ணி மாத்துறதுக்கு இடம் இருந்தா திரும்ப நாங்க அதுல ஒரு பேப்பர் ஒன்று அட்டாச் பண்ணி அதுல சைன் பண்ணி மாத்துவோம். அப்படி மாத்தி கொண்டிருக்கிறது எல்லாம் சரியான சிஸ்டம் கஷ்டம்ன்றதுனால என்ன நடந்தேன்டா எலக்ட்ரானிக் ஸ்கிரிப்ட்லெஸ் செக்யூரிட்டி சிஸ்டம்க்கு போனோம். அங்க இப்ப எலக்ட்ரானிக் தான் இருக்குது. எலக்ட்ரானிக் டிரான்ஸ்ஃபர், எலக்ட்ரானிக் சர்டிபிகேட், நாட் பிசிக்கல் சர்டிபிகேட். நேரத்தோட ஒரு காகித சர்டிபிகேட், இப்ப எலக்ட்ரானிக் சர்டிபிகேட் பேசிக்கிறோம். ஆகவே எலக்ட்ரானிக் சர்டிபிகேட்ன்றதுனால அதை வந்து எலக்ட்ரானிக்கலி தான் நாங்கள் அதை மெயின்டைன் பண்ணுவோம், எலக்ட்ரானிக்கலி தான் மாற்றுவோம். அது ஒரு ஐசின், அந்த ஐசின் தான் எங்கள்கிட்ட இருக்கும். எங்களுக்கு ஐசினை வச்சு தான் அந்த எங்களோட உரிமை எல்லாம், எங்களோட சீரியஸ் எல்லாம் அப்டேட் ஆகும். ஆகவே அதன் ஊடாகத்தான் நாங்கள் டிரான்சாக்ஷன் செய்வோம். இது ஸ்கிரிப்ட்லெஸ் செக்யூரிட்டிஸ்ன்றது அதுதான். ஆகவே ஸ்கிரிப்ட்லெஸ் செக்யூரிட்டி செட்டில்மெண்ட் சிஸ்டம் ஒன்று வந்து இப்போ வந்து எல்லா செட்டில்மெண்ட்டும் அதன் ஊடாகத்தான் போகுது. bid and offer, buy and selling trade of the market. bid and offers பிட்ன்ற வாங்க தயாராகிக்கிற பிரைஸ், ஆஃபர்ன்றா விற்க தயாராகிக்கிற பிரைஸ். இது ரெண்டும் மெச்சார நேரம் தான் ஒரு டிரான்சாக்ஷன் நடைபெறும். கொஞ்சம் விடுங்க. பை ஹை செல்லோ, அது அது எனக்கு தெரியல. yield to maturity, அடுத்த விஷயம் என்னன்னா yield to maturity, the bond interest rate as a percentage of current price of the bond. ஒரு இந்த bond current price தான் நாங்க சொல்லுவோம் yield. current yieldனா a bond interest rate as a percentage of current price, current market price yield தான் நாங்க சொல்லுவோம். அதோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டை தான் வந்து கரண்ட் ஈல்டுன்னு சொல்லுவோம். yield to maturities ஒரு bond it is a measure of return on a bond if it is held until the maturity. ஒரு bond வந்து ரெண்டு கண்டிஷன், yield to maturityக்கு ரெண்டு கண்டிஷன். நாங்க yieldன்ற வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட், ஒரு பாண்டுக்குரிய இன்ட்ரெஸ்ட் ரேட்டை தான் இந்த இடத்துல yieldன்றோம். ஆனா இன்ட்ரெஸ்ட் ரேட்டை விட கொஞ்சம் டிஃபரெண்ட் ஆகுது. அதுல ஒரு கண்டிஷன் என்னன்னா yield நாங்க 10% அந்த 10% yieldன்ற விஷயம் 10% சரியாயிக்கணும்டா இட் இஸ் மெஷர் த ரிட்டர்ன் ஆஃப் பாண்ட் ஆஃப் இட்ஸ் இஸ் ஹெல்ட் அண்டில் த மெச்சூரிட்டி. நாங்க அந்த பாண்டை மெச்சூர் ஆகாட்டி வச்சுக்கணும், இடையில விற்கிறல. அது அந்த அடிப்படையில நாங்க கால்குலேட் பண்ற அந்த ரேட். yield to maturity calculation takes into account the current market price, par value, coupon interest and time to maturity. நாங்க இது மூணை வச்சு தான் இதை கால்குலேட் பண்ணுவோம். ஆல்சோ அசியூம்ட், ரெண்டு அசம்ஷன் இருக்குது. ஒன்று மெச்சூரிட்டி வரைக்கும் வச்சுக்கணும், அடுத்தது எவ்ரி இயர் கிடைக்கிற கூப்பானை வந்து நாங்க இன்வெஸ்ட் பண்ற நேரம் என்ன செய்வோம்டா ரீஇன்வெஸ்ட் பண்ணுவோம் அதே ரேட். அதுதான் நான் எடுக்கோல். நாங்க மெச்சூரிட்டி வரைக்கும் வச்சுக்கணும், அடுத்தது நாங்க அதை அந்த கூப்பானை ரீஇன்வெஸ்ட் பண்ற நேரம் நாங்க என்ன பிரைஸுக்கு வாங்கினோமோ, என்ன ஈல்டுக்கு வாங்கினோமோ அந்த ரேட்ல இன்வெஸ்ட் பண்ணுவோம். இதுதான் yield to maturity. அந்த பிரைஸ் ஃபார்முலா நாங்க செஞ்சு பார்த்தோம். ரைட், பிரைஸ் yield inverse relationship. எனக்கு இதுல பார்க்கலும் இன்வெர்ஸ் ரிலேஷன்ஷிப், இன்வெர்ஸ் ரிலேஷன்ஷிப் எங்களுக்கு நல்லா காட்டும். இதுல பாருங்க, இங்க yield குறைஞ்சு கொண்டு போகக்கொள்ள பிரைஸ் அப்படியே கூடிக்கொண்டு போகுது. yield கூட கொள்ள பிரைஸ் குறையுது, மறுபடியும் பிரைஸ் கூடுது.
இங்க பிரைஸ் கூடி கொண்டு போகுது, ஈல்ட் குறைய கொள்ள. இந்த இன்வெஸ்ட் ரிலேஷன்ஷிப் தான் நான் இந்த இடத்துல தண்டிக்கிறேன். இதை மஞ்சள் நாங்க ஈல்ட் எடுத்தா ஈல்டு இந்த இடத்துல கிட்டத்தட்ட 4% ஆகிக்கிற நேரம் குறைஞ்சு கொண்டு வர இங்கெல்ல பொண்ட பிரைஸ் வந்து கூடிக்கொண்டு வருது. அதே போல ஈல்டு இங்க கூடிக்கொண்டு போக பொண்ட பிரைஸ் திரும்ப குறைஞ்சு கொண்டு வருது. திரும்ப ஈல்டு குறையிற கொள்ள பொண்ட பிரைஸ் கூடிக்கொண்டு போறதை நாங்க காணலாம். இதுதான் அந்த இன்வெர்ஸ் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் எதிர்மறையான அந்த ரிலேஷன்ஷிப்பை காட்டுது. பாண்ட் ஈல்டுக்கும் பிரைஸுக்கும் இடையில் உள்ள எதிர்மறையான தொடர்பை காட்டுது. எதிர்மறையான அந்த தொடர்பை காட்டுது. அக்ரூட் இன்ட்ரெஸ்ட், இது இன்ட்ரெஸ்டான ஒரு டாபிக், கவனமாக கேட்டுக்கோங்க. அக்ரூட் இன்ட்ரெஸ்ட்னா என்ன? இன்ட்ரெஸ்ட் ஏன் பட் நாட் yet paid. அக்ரூட் இன்ட்ரெஸ்ட் என்னன்னா இன்ட்ரெஸ்ட் ஏன் பண்ணிக்கிறாங்க பட் நாட் பெய்ட். அது என்ன? இப்போ உதாரணமாக நீங்க ஜனவரியில ஒரு பொண்டை வாங்குறீங்க. ஜனவரி 2010 ஒரு பொண்டை வாங்குறீங்க. 1 ஜனவரி. இந்த பொண்டை என்ன செய்யணும்? இந்த ஜனவரியில வாங்கின பொண்டை நாங்க என்ன செய்யறோம்டா மார்ச்ல விற்கிறோம். இந்த பொண்டுக்கு எவ்ரி 6 month தான் இன்ட்ரெஸ்ட் பே பண்ணப்படுது. ஜனவரியில வாங்கினா அது இன்ட்ரெஸ்ட் பே பண்ணப்படும் ஜூலை 1st. ஜனவரி 1st நாங்க வாங்கினோம். ஆஃப்டர் 6 month தான் இன்ட்ரெஸ்ட் பே பண்ணப்படுறேன்டா ஜூலை 1st இன்ட்ரெஸ்ட் பே பண்ணப்படும். இப்ப பாருங்க, ஏ என்ற பேங்க் ஜனவரி 1st வாங்கிச்சு அந்த பொண்டை, அதுல மார்ச்ல வித்துச்சு. அப்ப இங்க கிட்டத்தட்ட 2 months, ஜனவரி பிப்ரவரி, இந்த 2 மாசமும் அது வந்து இன்ட்ரெஸ்ட் ஏர்ன் பண்ணிச்சு, அது வச்சிச்சு. அதே பிறகு இப்ப விக்குது மார்ச் 1st. ஆனா இதுல இன்ட்ரெஸ்ட் ரேட் எப்ப கிடைக்கும்டா நெக்ஸ்ட் கூப்பான் டேட்ல தான் இன்ட்ரெஸ்ட் ரேட் கிடைக்கும். கவர்மெண்ட் இன்ட்ரெஸ்ட் பே பண்ணும் 1st ஜூலை 2010. என்ன ஷெட்யூல் பண்ண கவர்மெண்டோ கோஆபரேட்டோ ஷெட்யூல் பண்ண டேட்ல தான் பே பண்ணும். ஆளுக்கால் இடக்கிட விற்க கவர்மெண்ட்டுக்கு இன்ட்ரெஸ்ட் பே பண்ணி இல்லாது இங்கே 1/1/10 வாங்கி மார்ச்ல வித்திப்பாரு. மறுபடியும் இன்னொரு கவர்மெண்டா விற்கலும் பல தடவை விற்கலும். ஆகவே ஒவ்வொரு கைக்கு மாற இன்ட்ரெஸ்ட் பே பண்ணலாம். கவர்மெண்ட் எப்ப இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுமுண்டா 1/7/2010 எவ்ரி 6 month, எவ்ரி 1 year இருந்தா அடுத்த இன்ட்ரெஸ்ட பே பண்ணும் கவர்மெண்ட் எப்பண்டா 1/1/2011. ஆகவே இது 6 month பே பண்றதுனால 1/1 ஜனவரி 2010ல பர்ச்சேஸ் பண்ணதுக்கு இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுது ஜூலை. ஆனா அதை ஹோல்ட் பண்ணுது, அது விற்குது வந்து மார்ச் 1st. இப்ப இந்த 2 monthsக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் குறிப்பிட்ட ஏ பிக்கு விச் பி ஏக்கு சொந்தமான இந்த ஏ வந்து வாங்கி ஜனவரி 1st 2010ல வாங்கி மார்ச் 2010ல வித்துச்சு பிக்கு. அப்ப ஹோல்டர் ஏக்குரிய இன்ட்ரெஸ்ட் ரேட் இந்த 2 monthsக்கு வரணும். பிக்கு என்டைட்டில் ஆகும் இன்ட்ரெஸ்ட் வந்து இந்த ரிமைனிங் 4 months தான். எஞ்சிய 4 மாசத்துக்கு இருந்தால் பிக்கு ஆகும். ஆனா கவர்மெண்ட் என்ன செய்யும்டா, ட்ரெஷரி பொண்டுண்டா கவர்மெண்ட் என்ன செய்யும்டா இந்த 6 monthக்குமான இன்ட்ரெஸ்ட் ரேட்டை பிக்கு பே பண்ணும். கடைசி யார கையில பொண்டிக்கிறோ அவரு தான் பே பண்ணும். யாரோட கையில பொண்ட் இருக்கோ அந்த ஆளு தான் பே பண்ணும். ஆகவே இந்த 6 monthக்குமான இன்ட்ரெஸ்ட் ரேட்டை பிக்கு பே பண்ணும். நெக்ஸ்ட் கூப்பான் டேட் 2 months வச்சு இந்த ஆளு கவர்மெண்ட் தெரியாது யார்டிக்குதுன்னு கவர்மெண்ட் கடைசியா பார்க்கும், யாரோட கையில பொண்டிக்கோ அவரு பே பண்ணும். அப்ப இந்த ஏக்கு கிடைக்க வேண்டிய அந்த இன்ட்ரெஸ்ட நாங்க சொல்லுவோம் அக்ரூட் இன்ட்ரெஸ்ட். அக்ரூட் இன்ட்ரெஸ்ட். அப்ப 2 month பீரியட் வந்து அக்ரூட் இன்ட்ரெஸ்ட். அப்ப என்ன செய்யறா, இப்ப ஏக்கு கொடுக்கணுமே, பி வாங்கிட்டார். பி இந்த அக்ரூட் இன்ட்ரெஸ்ட, இந்த கிடைக்க வேண்டிய அக்ரூட் இன்ட்ரெஸ்ட
ஏக்கு என்ன செய்யும்டா வாங்குற நேரம் செலுத்தும். அக்ரூட் இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணப்பட்டு அந்த 2 monthsக்குமான அக்ரூட் இன்ட்ரெஸ்ட பி வந்து ஏக்கு அந்த பொண்டை வாங்குற நேரம் பர்ச்சேஸ் பண்ற நேரம் செலுத்தும். அந்த பர்ச்சேஸ் பண்ண நேரம் செலுத்தின அந்த அக்ரூட் இன்ட்ரெஸ்ட பி என்ன செய்யும்டா அதுக்கு மொத்தமாக 6 மாசத்துக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் கிடைக்கிற நேரம் பெற்றுக்கொள்ளும். அவை கிளீன் பிரைஸ்னா பாண்ட் பிரைஸ் வித்தவுட் அக்ரூட் இன்ட்ரெஸ்ட். அக்ரூட் இன்ட்ரெஸ்ட கன்சிடர் பண்ணாம ஒரு பொண்ட பிரைஸ நாங்க கால்குலேட் பண்ணோம்டா பியோவா அந்த பொண்ட பிரைஸ மட்டும் அக்ரூட் இன்ட்ரெஸ்ட் எடுக்காம இருந்தா அதான் நாங்க சொல்வோம் கிளீன் பிரைஸ். டேட்டி பிரைஸ் அல்லது ஃபுல் பிரைஸ்ண்டா அக்ரீட் அப்பான் பிரைஸ் கிளீன் பிரைஸ் பிளஸ் அக்ரூட் இன்ட்ரெஸ்ட். ஆகவே டேட்டி பிரைஸ் தான் ஒரு பர்ச்சேஸ் பண்றால் செலருக்கு கொடுக்கணும். ஆகவே டேட்டி பிரைஸ் அல்லது ஃபுல் பிரைஸ் நாங்க அதை சொல்வோம். ஃபுல் பிரைஸ்ல இருக்கும் கிளீன் பிரைஸ் பிளஸ் அக்ரூட் இன்ட்ரெஸ்ட். பாண்ட் வித் ஆப்ஷன். நாங்க இப்ப அடுத்த ஒரு செக்ஷனுக்கு போறோம். பாண்ட் வித் ஆப்ஷன். ஏன்னா கொஞ்சம் சொல்ல பார்ப்போம். இன்னொரு 15-20 மினிட்ஸ் எங்களுக்கு போயிடுமா இந்த செக்ஷனை முடிக்கிறதுக்கு? உங்களுக்கு எதுவும் பிஸி அப்படி ஷெட்யூல் பண்ண இருக்குதா? பாலகிருஷ்ணன், 10:30க்கு இன்னொரு கிளாஸ் இருக்கு சார். அவ்வளவுதான். கஷ்டமா இருக்கும் போது ரேனா 10:30க்கு ஒரு 10 மினிட்ஸ் பார்ப்போமா? ஓகே சார். அப்படி ஓகே ரைட். பிளாட் பாண்ட் வித் ஆப்ஷன்ஸ். பிளாட் பாண்ட்ண்டா அதுல ஒரு விஷயம் இல்ல. பாண்ட் சாதாரண பாண்ட் அந்த எந்த ஆப்ஷனும் இல்ல. நோ காலபிள் ரெகுலர் கூப்பன், no callable, non-callable regular coupon paying debt instrument with a single repayment of principal on the maturity date. இது வந்து பிளாட் பாண்ட் சொல்லுவோம். callable bond என்னன்னா இப்ப கவர்மெண்டோ அல்லது பிரைவேட் கோஆபரேட் இஷ்யூ பண்ணும் 10 year பாண்ட். அதுல ஒரு ஆப்ஷன் போட்டிக்கும் நாங்க வித்தின் ஆஃப்டர் 5 years கால் பண்றேன். அவங்க விரும்பினா ஆஃப்டர் 5 years முடிய அவங்களுக்கு திரும்ப அந்த பாண்டை கால் பண்ணலாம். அல்லது 2 years அவங்க போட்ட கண்டிஷன் அடிப்படையில் எனி டைம் ஆஃப்டர் 2 years அவங்களுக்கு கால் பண்ணலாம். அதுதான் கால் பண்ற. திருப்பி பெறேன் அந்த பொண்டை திருப்பி பெறலாம். bond that can be redeemed by the issuer prior to its maturity. நாங்க 10 year bond இஷ்யூ வாங்கிக்கிறோம். அதுல கால் ஆப்ஷன் ஒன்று இருக்குது. அந்த கால் ஆப்ஷன் படி 10 yearக்கு முந்தி அதை கால் பண்ணலாம். ஆகவே 10 yearக்கு முந்தி ஒரு பாண்ட் கால் பண்ணப்படும் 10 year bond. அதை நாங்க வந்து சொல்லுவோம் callable bond. மெச்சூரிட்டி டேட் முந்தி. Usually premium is paid to the bond owner when the bond is called. அதாவது பொதுவாக இதுக்கு ஒரு பிரீமியம் பே பண்ணப்படும். ஏண்டா பாண்ட் ஹோல்டருக்கு ஒரு நஷ்டம். 10 yearsக்கு இன்வெஸ்ட் பண்ணிருப்பாரு, ஆனா 5 yearsல கால் பண்ணிட்டாங்க. பெரும்பாலும் அடுத்து என்ன செய்வாங்கன்னா பாண்ட் இஷ்யூ பண்ற நேரம் இன்ட்ரெஸ்ட் ரேட் கூடுதலாயிக்கும் கால் பண்ணுவாங்க. இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைஞ்சிருக்கிற என்வாயர்மெண்ட்ல அப்ப ஏண்டா அப்ப அந்த இஷ்யூவருக்கு திரும்ப இஷ்யூ பண்ற நேரம் குறைய இன்ட்ரெஸ்ட் ரேட்டுக்கு இஷ்யூ பண்ணிடும். அதே நேரம் இன்வெஸ்டர் அவர் வாங்கினவர் என்ன செய்வாருன்னா 5 yearsல கிடைக்கும். 5 yearsல கிடைச்சா அவர் ரீஇன்வெஸ்ட் பண்ண போற நேரம் இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைவாய்க்கும். அவருக்கு இன்ட்ரெஸ்ட் குறைஞ்ச ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட்ல திரும்ப வேற எங்கேயோ போடுற நேரம் போடணும். ஏன்னா மார்க்கெட்ல இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைஞ்சு அவே அது வந்து பிரீமியம் உண்டு, எக்ஸ்ட்ரா பிரீமியம் உண்டு அந்த பொண்டு காணப்படும். மெயின் ரீசன் ஃபார் இஷ்யூ காலபிள் இஸ் டிக்ளைன் இன்ட்ரெஸ்ட் ரேட். அதாவது இன்ட்ரெஸ்ட் ரேட் குறையிற நேரம் தான் இஷ்யூவை பெரும்பாலும் கால் பண்ணுவார். புட் பாண்ட்ஸ், புட்டபிள் பாண்ட்ஸ், callable my puttable bonds. Puttable bonds a bond that allows the holder to force the issuer to repurchase the security. அதாவது நாங்க பொண்டை வாங்கிக்கிறோம். ஆஃப்டர் 10 year பொண்டை வாங்கிக்கிறோம். 5 years பிறகு நாங்க வாங்கிக்கிறாலே சொல்லும் இஷ்யூவருக்கு இந்த பொண்டை நீங்க திருப்பி எடுக்கணும், எங்களுக்கு திருப்பி கொடுக்கணும். அதுதான் புட். திருப்பி செல் பண்ணலும் அந்த இஷ்யூ பண்ணாங்க. அதைத்தான் சொல்ற புட்டபிள் பாண்ட். ஆஃப்டர் 5 years repurchase price is usually set at the time of issue and usually அதாவது இந்த பாண்ட் புட்டபிள் பாண்டை பொறுத்த வரையில அது வந்து இஷ்யூ பண்ற டைம்ல தான் அது செட்டில் பண்ண இந்த என்ன விலையில வாங்குறதெல்லாம் தீர்மானிக்கப்பட்டிருக்கும். ஆனா பெரும்பாலும் அது பாவலிவுல தான் கொள்வனு செய்யப்படும். ரிலேட்டட் ப்ராடக்ட். அடுத்தது நாங்க இந்த பொண்டோடைய அல்லது கவர்மெண்ட் செக்யூரிட்டியோட ரிலேட்டட் ப்ராடக்ட் நேரம் ரீபர்ச்சேஸ் அக்ரிமெண்ட். ரீபர்ச்சேஸ் நாங்க கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸை விற்கிற
திரும்பி வாங்கிக்கோறேன்ற அடிப்படையில ட்ரெஷரி பில்ல விற்கிற ஒரு ஆளுக்கு நாங்க சொல்லுவோம் எக்ஸ்ன்ற நபருக்கு நாங்க என்ன செய்யறோம்டா ட்ரெஷரி பில்ல விற்கிற வித் அக்ரிமெண்ட் டு பை பேக், அதுதான் நான் சொல்றேன் ரீபர்ச்சேஸ் அக்ரிமெண்ட். ரிப்போஸ்ன்னு நாங்க சொல்லுவோம். ரீபர்ச்சேஸ்ன்றா உதாரணமாக ஒரு பேங்க் என்னன்னா இன்றைக்கு சல்லி ஷார்ட், அவங்களுக்கு 500 மில்லியன் ஷார்ட், அவங்க என்ன செய்வாங்கண்டா அவங்க இருக்கிற பில்லை கொடுத்துட்டு கொல்லட்ரல்னு சொல்லுவோம் 500 மில்லியன் இன்னொரு பேங்க் இருந்து வாங்க, நெக்ஸ்ட் டேயோ 1 மந்தோ 1 வீக்கோ இந்த அக்ரிமெண்ட் படி அது என்ன செய்யும்டா சல்லியை வாங்கின சல்லியை திருப்பி கொடுத்துட்டு அதுக்கு இன்ட்ரெஸ்டையும் சேர்த்து திருப்பி கொடுத்துட்டு ஏற்கனவே வித்த அந்த ட்ரெஷரி பில்ல திருப்பி வாங்க. இதை நாங்க சொல்ற ரிப்போண்ட். அந்த நாங்க அந்த கடனை வாங்குறதுக்காக கொடுக்குற அந்த செக்யூரிட்டியை நாங்க ரீபர்ச்சேஸ்க்காக பயன்படுத்துற அந்த கவர்மெண்ட், பெரும்பாலும் கவர்மெண்ட் பாண்ட், கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ், ட்ரெஷரி பாண்ட், ட்ரெஷரி பில், இது ரெண்டும் மட்டும் தான் பயன்படுத்தப்படுற பெரும்பாலும் இதுக்காக வேண்டி. ஆகவே இதை நான் சொல்றேன் கொல்லட்ரல் பரோவிங்னும் சொல்வோம். இன்ட்ரெஸ்ட் ரேட்டா யூஸ்வலி லோவர் தேன் கிளீன் பரோவிங். கிளீன் பரோவிங்டா இப்படி அந்த பொண்டொண்ட விற்காம அல்லது கொல்லட்ரலாக மோக்கேஜாக பொண்டை வச்சாம நாங்க வாங்குற நேரம் இருக்கிற இன்ட்ரெஸ்ட் ரேட்டை விட பொண்டொண்ட பேக் பண்ணி வச்சு ட்ரெஷரி பொண்டோ ட்ரெஷரி பில்லையோ வச்சு நாங்க வைக்கிற அந்த கடனுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைவாகிக்கும். ரிவர்ஸ் ரீபர்ச்சேஸ் அக்ரிமெண்டா எங்கள்கிட்ட கேஷ் இருக்குது நிறைய, அப்ப என்ன செய்யறேன்டா கேஷ் இருக்குது, இந்த கேஷை இன்னொரு பேங்க்கு கொடுத்துட்டு அவங்கள்ட்ட இருக்கிற செக்யூரிட்டிஸை நாங்க வாங்கிட்டு திருப்பி அவங்களுக்கு செக்யூரிட்டிஸை விற்கிற. ஏவே ரீபர்ச்சேஸ் அக்ரிமெண்ட ஆப்போசிட் சைட் தான் ரிவர்ஸ் ரீபர்ச்சேஸ் அக்ரிமெண்ட். yield curve, yield that plot in interest rate. yield curve என்னன்னா எங்கள்கிட்ட காணப்படும் டிஃபரெண்ட் மெச்சூரிட்டிஸ், உதாரணமாக 1 year 2 year 3 year 5 year, இது எல்லா மெச்சூரிட்டியும் ஈல்டும் வந்து டிஃபரெண்ட் ஆயிக்கும். 1 year ஒரு ரேட்டிக்கும் 5 years ஒரு ரேட்டிக்கும் 10 years, இது ரெண்டையும் ஈல்டையும் அந்த மெச்சூரிட்டி டேட்டையும் இணைச்சி பிளாட் பண்ணி வரையப்படுற வலைதான் வந்து yield curve. நார்மல் yield curve வந்து எப்படியுமே ஷார்ட் டேர்ம் இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைவாகவும் லாங் டேர்ம் மெச்சூரிட்டி கொண்ட பாண்ட்ஸ்களோட இன்ட்ரெஸ்ட் ரேட் கூடுதலாகவும் இருக்கும். அப்வர்ட் ஸ்லோப்பிங் ஆயிக்கும், மேல் நோக்கி செல்கின்ற ஒரு வலையை ஆயிக்கும். நாங்க ஒரு வலையை வளைஞ்சா அதோட ஈல்டு XY ஆக்சுவல்ல ஈல்டு இந்த மெச்சூரிட்டி டைம் போட்டோம்னா அந்த ஸ்லோப் வந்து அப்வர்ட் ஸ்லோப் ஆயிக்கும். அதை நான் சொல்றேன் நார்மல் yield curve. ஃபிளாட்டட் yield curveண்டா மெச்சூரிட்டி எப்படி இருந்தாலும் இன்ட்ரெஸ்ட் ரேட் எல்லாத்துலயும் கிட்ட ஒரே அளவாய் ஒரு ஃபிளாட் ஆகி. அடுத்தது இன்வெர்டட் yield curve. இன்வெர்டட் yield curve வந்து என்னன்னா அது வந்து ஷார்ட் டேர்ம் இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைவாகவும் லாங் டேர்ம் இன்ட்ரெஸ்ட் ரேட் கூடுதலாகவும் காணப்படும். சாரி, ஷார்ட் டேர்ம் இன்ட்ரெஸ்ட் ரேட் கூடுதலாகவும் லாங் டேர்ம் இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைவாக காணப்படும். அதை நாங்க டவுன்வர்ட் ஸ்லோப்பிங் yield curve சொல்லுவோம். இது உங்களுக்கு விளங்கும். நார்மல் yield curve வந்து அப்வர்ட் ஸ்லோப்பிங். இங்க பாருங்க, இங்க வந்து ஈல்டு இருக்குது, மெச்சூரிட்டி டேட், மெச்சூரிட்டி கூடி போறதுக்கு ஈல்டு வந்து அப்படியே கூடிக்கொண்டு போகும். ஆகவே அதை நாங்க நார்மல் yield curve. ஃபிளாட்டட்ண்டா மெச்சூரிட்டி டேட்டுக்கும் ஈல்டுக்கு தொடர்பு இருக்காது, எல்லாத்துலயும் ஒரே அளவானதாய். இன்வெர்டட் yield curveண்டா மெச்சூரிட்டி குறைஞ்ச 1 இயருக்கு ரேட் குறைவாகவும் 2 year 3 year போற நேரம் அதோட ரேட்ஸ் கூடுதலாகவும் காணப்படும். இது வந்து ப்ளூம்பர்க்ல எடுக்கப்பட்ட yield curve ஷேப் உண்டு. இது இப்படியான அப்வர்ட் இருக்குது, திரும்ப இப்படி மாறி இருக்குது, அப்படி அந்த yield curve அந்த ஷேப் உண்டு. தியரிஸ் ஆஃப் yield curve. yield curve எதிர்பார்ப்பு கோட்பாட்டு அடிப்படையில தான் அந்த yield curveகள் அமைகின்ற அந்த தியரி, எக்ஸ்பெக்டேஷன் தியரியோட அடிப்படையில. Investors have no maturity preference, risk neutral, but do have expectation about future level of rate. எதிர்காலத்துல என்ன இன்ட்ரெஸ்ட் ரேட் ஈக்கும்ன்றத வச்சுதான் அது காணப்படுற எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் ஹையர் ரேட். எதிர்காலத்துல இன்ட்ரெஸ்ட் ரேட் கூடும் இந்த பாசிட்டிவ்லி ஸ்லாப்டு yield curve, அதாவது எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் லோவர் இன்ட்ரெஸ்ட் ரேட்ண்டா நெகட்டிவ்லி ஸ்லோப். எதிர்காலத்துல இன்ட்ரெஸ்ட் ரேட் கூடும் இருந்தா என்ன நடக்கும்டா, இந்த டிமாண்ட் எப்பயுமே கூடைக்கும் ஷார்ட் டேர்முக்கு. இப்ப என்ன செய்வாங்கன்னா குறுங்காலத்துல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, எதிர்காலத்துல லாங் டேர்ம்ல இன்வெஸ்ட் பண்றதுக்காக வேண்டி.
இப்போ 3 monthsல கூட இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஏன்னா ஆஃப்டர் 3 months இன்ட்ரெஸ்ட் ரேட் கூடும் எதிர்பார்த்தா மார்க்கெட்ல. ஆஃப்டர் 3 months முடிஞ்ச அப்புறம் சளி திரும்ப கிடைச்சா கூட ரேட்டுக்கு இன்வெஸ்ட் பண்ணலாம். ஆகவே 3 monthக்கான டிமாண்ட் கூடுதலாயிருக்கும். ஆனால் 1 year 2 year 3 year 5 year அவங்க போனதுக்கு டிமாண்ட் குறைவாயிருக்கும். ஆகவே டிமாண்ட் குறைவுன்றதுனால அதோட ஈல்டு வந்து பிரைஸ் வந்து குறைவாயிருக்கும், ஈல்டு கூடுதலாயிருக்கும். ஆகவே அது அப்வர்ட் ஸ்லோப்பிங் ஆயிருக்கும். அடுத்தது எதிர்காலத்துல இன்ட்ரெஸ்ட் ரேட் குறையும் உண்டா என்ன செய்வாங்கண்டா, இப்ப லாங் டேர்ம் நிறைய வாங்குவாங்க. ஏன்னா இப்போ இன்னும் ஒரு 3 monthsலயோ 6 monthsலயோ லாங் டேர்ம் வாங்க போனா இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைவாய். ஆகவே இப்ப வந்து லாங் டேர்ம் இன்ட்ரெஸ்ட் ரேட் அந்த டிமாண்ட் கூட இருக்கிறதுனால குறைவாய்க்கும், இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைவாய்க்கும், சாரி இன்ட்ரெஸ்ட் பிரைஸ் கூட வாய்க்கும். டிமாண்ட் கூட இருந்ததுனால இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைவாய்க்கும், அவே நெகட்டிவ்ஸ்ல ஆயிக்கும். அடுத்தது ஃபிளட்டட் ஈல்ட் கர்வ், ஷார்ட் டேர்ம் ரேட் லாங் டேர்ம் ரேட் ஈக்குவல், ரெண்டும் ஈக்குவல். அதில் பேர் மாற்றம் வராது. தியரி ஆஃப் ஈல்ட் கர்வ், லிக்விடிட்டி ப்ரிஃபரன்ஸ் தியரி. நாங்கள் நெக்ஸ்ட் கிளாஸ்ல கொஞ்சம் பார்ப்போம். எத்தனை ஸ்லைடு நிறைய ஈக்குதுனால நாங்கள் இதோட நிப்பாட்டுவோம். அடுத்த கிளாஸ்ல நாங்கள்